அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மயமாக ஆகி நம்மையெல்லாம் வாழ்வித்து கொண்டிருக்கிற வள்ளற்பெருமான் பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்மவர்களாகிய உன் அனைவருடைய பொற்பாதங்களை மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். வாதம் விவாதம் என்று இரண்டாக பிரிப்பார் வள்ளற்பெருமான். சாரித்தல் விசாரித்தல். வி என்பது சுபவர்க்கம், சமஸ்கிருத சொல். சுபவர்க்கம் என்பது மேலான என்ற பொருளை தரக்கூடியது. வேகம், வாழ்க்கை பூரா வேகமா ஓடிட்டு இருக்கும். ஆனால் அறிவு சார்ந்து சிந்திச்சு ஞானத்தில் மேல இருக்கு பாருங்க, அதுவும் மேலே ஏறுதல் தான். அதுவும் மேல மேல ஓடுறதுதான். ஞானத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டம், அது விவேகம். அதுபோல உலகில் சம்பந்தமாக மாடு கன்று போட்டதா, ஊர்ல எப்ப வந்தீங்க, இது போன்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது சாரித்தல். இறைவனை பற்றி பேசுவது இருக்கிறதே, அது விசாரித்தல். இறைவனுடைய குணம் என்ன, அவனுடைய வடிவம் என்ன, அவன் கருணை எப்படிப்பட்டது என்று சாரித்தலுக்கு விசாரித்தல் என்று பெயர். குடும்பத் தலைவனுக்கு நாயகன், இந்த பிரபஞ்சத்துக்கு உலகத்துக்கே தலைவன் விநாயகன். வி சேர்க்கிறாங்க பாருங்க. அது வி சேர்க்கிற பொழுது உபவர்க்கம் மேலான என்கிற பொருளை கொடுக்கக்கூடியது. அதுபோல நாம் வாழ்க்கையில பல வாதங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதுதான் சரி, செய்வதுதான் சரி, இது இந்த தன்மை, இது இந்த தன்மை அற்றது, வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சத்தான பொருளை, ஒரு உண்மையான பொருளை, ஒரு ஞான பொருளை எடுத்து அதை பற்றி வாதம் செய்வது விவாதம், விவாதம், மேலான வாதம் என்று பெயர். ஏன் மேலான வாதம்? நாம் விசாரிக்கிற பொருள் அத்தன்மையது. நம்மை ஞானத்தின்பார் அழைத்து செல்வது, நம்மை கடை தேற்றுவது, அதற்கு விவாதம் என்று பெயர். விவாத பொருள் என்னன்னு எடுத்துக்கிறோம். பொருள் எப்படி சம்பாதிக்கலாம், நாம் செய்கிற தொழிலே வெற்றி பெறுவது எப்படி, நல்ல பெண்ணை திருமணம் செய்வது எப்படி, இன்பத்தை அனுபவிப்பது எப்படி, இதையா சிந்திக்கிறோம். அப்படியே சிந்திச்சு அதுக்கு வாதம் என்று பெயர். ஆனா நம்ம அதையெல்லாம் விடுத்து ஞானத்தின்பால் நம்ம அழைத்து செல்கிற கருத்துக்களை சிந்திக்கிறோம். அதனால அதுக்கு விவாதம் என்ற பெயர் வருகிறது. இப்ப இன்னைக்கு தலைப்பை எடுத்துங்க. நம்ம ஞானத்திற்கு எது தடையா இருக்கு? பல தடை. பெருமான் 7 தடை சொல்வார். அதுபோல எண்ணறந்த தடை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லாம் தடைதான். இது என்ன செய்யுதுன்னா நம்ம கீழ் நோக்கி அழைச்சிட்டு போகுது. நிலையற்ற இன்ப வாழ்க்கையை, நிலையற்ற உலக வாழ்க்கை, அதனுடைய சிந்தனை மட்டும்தான் கொடுக்குது. ஆனால் விவாதம் என்பது நம்மை கடை தேற்றுகிற, மேலேற்றுகிற கருத்துக்களை பற்றி சிந்திக்கிற கருத்து. நமக்கு ஞானத்தை அழிக்கிற ஒரு செயல் எது அப்படின்னா, பல தீயைகளே கோபம் ஒன்று. பஞ்சமா பாதம்னு சொல்லுவாங்க. காம, குரோத,
லோபம், மதம், ஆச்சரியம். காமம் என்பது முதல் தடை. காமம் நிறைவேறாத பொழுது குரோதம், கோபம் இருக்கிறது. அந்த கோபம் இருக்கிறதே, அது ஞானத்தை மிக அதிகமாக அழித்துவிடும். கோப வெங்கொடியன் என்பார் வள்ளற்பெருமான். அந்த கோபம் ஒரு மனிதனை ஞானத்தின்பால் செல்ல ஒட்டாமல் எப்படி தடை செய்கிறது என்பதை சிந்திப்பது அருட்பாவுல பல நூறு பாடல்கள், பல நூறு பாடல்கள். பெருமான் கேட்பார், நான் பல குற்றம் செய்யறேன்பா, நான் பல பல குற்றங்கள் செய்தாலும் கூட எனக்கு கோபம் செய்யாம இருக்க உன் அருள் புரிய மாட்டியா? பாருங்க, எந்த குற்றம் நான் பண்ணா கூட பண்ணிட்டு போறேன், எனக்கு கோபம் வராம நீ பாத்துக்கோ. மற்ற குற்றம் எல்லாம் செய்யலான்னு அர்த்தம் இல்ல. குற்றம் பல செய்யினும் கோபம் செய்யாது அருள். பாருங்க, பெருமானுடைய திருவாசகம். நான் குற்றம் பல செய்யறேன், பல குற்றங்களும் செய்தா கூட ஐயா, அந்த குற்றங்களா விட பெரிய குற்றம் எதுனா அந்த கோபம். அதனால குற்றம் பல செய்யணும், நான் பல குற்றங்கள் செய்தாலும் கூட கோபம் செய்யாது அருள். அப்ப இந்த கோபத்துக்கு ஞான மார்க்கத்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. நாம் அதை பறக்க சிந்திக்க போகிறோம். அன்பர்கள் தங்களுடைய நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்க காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாலே திருவுரையாக தொகுத்து அதை பகுத்து சொல்வதோடு மட்டுமல்ல, தன்னுடைய நல்ல கருத்துக்களை உகுத்தும் சொல்ல போகிறார்கள். ஆக அவருடைய பகுத்து தொகுத்து உகுத்து கொள்கைக்கு பின்னாலே என்னுடைய சிறிய கருத்துக்களையும் நான் சொல்ல இருக்கிறேன். ஆக பின்னாலே என்னுடைய உரையை வைத்துக் கொள்கிறேன். தொகுப்புரையாக இருக்கலாம் அல்லது முடிப்புரையாகவும் வைத்துக் கொள்ளலாம். நிறைவுரை என்று நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்வதுதான் நிறையான உரை, அப்படி அல்ல. அது முடிப்புரை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆக அந்த அளவிலே இந்த விவாத மேடையிலே கோபத்தை பற்றிய சிந்தனை, அதற்கு காரணம், அதனால் வரக்கூடிய விளைவுகள், அதை கையாளுகிற முறை, இது பற்றி எல்லாம் சிந்திக்கலாம். ஏனென்றால் இந்த காமக்ரோதத்தை பற்றி சொல்லாத அல்லாளர்களே இல்லை. தேவராதிகள், மாணிக்கவாசகர், பட்டினத்தார், குமரகுருபரர் பரக்க பேசுகிறார் இந்த கோபத்தை பற்றி. கோப வெங்கொடியனம் என்று வள்ளற் பெருமான் சொல்லாத இடமில்லை. இப்படிப்பட்ட கோபத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் சன்மார்க்க வளர்ச்சி நம்மால் அடைய முடியும். கோபத்தை குறைக்காம சன்மார்க்க பக்கம் வர முடியாது. வெல்ல முடியாமல் போகலாம், குறைக்க வேண்டாமா? இப்ப 10 பிறந்த நாள் கொண்டாடுறோம். போன பிறந்த நாளுக்கு இந்த பிறந்த நாள் எவ்வளவு கோபம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு டிகிரி பார்க்கணும், அளந்து பார்க்கணும் இல்ல? அதற்குதான் பிறந்த நாள். கேக் வெட்டுறதுக்கா பிறந்த நாள்? புது துணி கொடுத்துருக்கா பிறந்த நாள்? விருந்து சாப்பிடுவா பிறந்த நாள்? நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ வயசு கூடிக்கிட்டு தான் இருக்கும். உலகத்துல நிறைய பேர் கொண்டாடுறவங்க வயசு ஆகாம இருக்காங்க, இளைஞரா இருக்காங்களா என்ன? அது உங்களை எதிர்பார்த்து அல்ல. அது இயற்கையினுடைய திட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், நம்முடைய மனித வளர்ச்சியிலே மனிதனுக்கு கொடுத்திருக்க அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி நம்ம மனித வாழ்க்கையிலே கொஞ்சமாவது வளர்ச்சி இருக்கிறதா? நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்று பெருமுடைத்து உலகு. நேற்று இருந்தவரை நிகழ்ந்த பயன் இல்லைங்கிறார் வள்ளுவர். செத்து போற சொல்ல. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லைன்னா என்ன அர்த்தம்? செத்து போறது இல்லை. நேற்றைய அளவிலே இன்றைக்கு இருக்கக்கூடாது. போன வருஷம் ஒரு 100 பங்கு குற்றம் இருக்குன்னா, அப்ப 99 பங்கு ஒரு பங்காவது குறைஞ்சிருக்கணும் இல்ல? அதுதான் அளவு. அதைதான் நாடி பிடிச்சு பார்க்கணும். குறையுதா, 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 குறையுதா? அப்படி ஞான மார்க்கத்திலே பயிற்சி பெறும் நம்மை போன்ற சாதகர்கள் இது போன்ற நல் ஒழுக்கங்களை சிறிது சிறிதாக கடைபிடித்து நாம் அந்த ஒழுக்கங்களிலே முன்னேறுகிறோமா என்று பார்க்க வேண்டும். அந்த அளவிலே இந்த ஒழுக்கத்தை, மிக அருமையான ஒரு ஒழுக்கம். கோபத்தை கை கொள்ளாதவன், கை கொண்டு அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வராதவன் சுத்த சன்மார்க்கத்திலே ஒரு படி விட மேலே ஏற முடியாது. நான் கோபத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்கணும். தோல்வியுற்றாலும் பரவாயில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோபத்தினுடைய இயல்புகளை, அதனுடைய விளைவுகளை, அதை கையாளுகிற முறைகளை நமது நண்பர்கள் என்று சிந்திக்க இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிந்திக்க இடம் விட்டு இந்த தலைப்பை மிக அருமையாக தேர்வு செய்த நமது திருமலை ஐயா அவர்களை நான் பாராட்டி ஆக வேண்டும். ஒரு மாதமும் அப்படித்தான் செய்யறாரு. ஒரு மாதமும் இந்த
விவாத மேடையிலே அவர் தெரிவு செய்கிற தலைப்புகள் மிக நேர்த்தியானவை. சன்மார்க்க உலகம் வாழ்ந்து சிந்திக்க வேண்டிய கடன்பாடுடைய தலைப்புகள். எத்தனை 1000 பேர், எத்தனை 100 பேர் சிந்திக்கிறாங்கிறது தான் கேள்விக்குறி. பாருங்க, இப்போ சுத்த சன்மார்க்க வளர்ச்சியில எது நமக்கு தேவையோ அதெல்லாம் தேடி பிடிச்சு ஒரு தலைப்பா கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். எத்தனை சுத்த சன்மார்கள் இருக்கிறாங்க உலகத்துல. என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வேண்டாங்க, சோறு போட்டுக்கிட்டு போனா போதுங்க, நல்லா இருக்கு, ஆண்டு விழா எடுத்தா போதுங்க, விழாக்கள் எடுத்தா போதுங்க, வள்ளலார் சந்தோஷப்படுவார். நாம் எடுக்கிற இந்த விழாக்கள், நிகழ்ச்சிகள், அன்னதானம், ஊர்வலம், பட ஊர்வலம், மாநாடு, இதெல்லாம் வள்ளல் பெருமானை திருப்தி பண்ணாதுங்க. நம்முடைய அக ஒழுக்கம் வளர வேண்டும். அக ஒழுக்கம் வளர்ந்தால்தான் சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம ஒருபடியாவது மேலே ஏறி இருக்கணும்னு அர்த்தம். அக ஒழுக்கத்திற்கு என்ன தேவை? இது போன்ற விவாத மேடைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிற விவாதத்திற்கு உரிய நல்ல கருத்துக்களை நாம் ஆழ சிந்தித்து மனதிலே பதிய வைத்து மேலேற வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வரும். இன்னைக்கு கோபத்தை பத்தி இவ்வளவு சிந்திக்கிறோம்னா, குறைஞ்சபட்சம் இந்த ஒரு விவாத மேடைக்கு பின்னாலாவது ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். இல்ல, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய முதல் படி எது தெரியுங்களா? விழிப்புணர்ச்சி தான். நான் கோபம் அடைகிறேன், கோபப்படுகிறேன், அந்த விழிப்புணர்ச்சி இருந்தால் தவிர எந்த ஞானியாலும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம பின்னால் பார்க்கலாம். ஆகவே இந்த அளவிலே இந்த கோபத்தை பற்றி ஒரு நல்ல கருத்தை தெரிவு செய்த திருமண ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, இப்பொழுது மேடை அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன். திருமண ஐயா, இனி மேடை உங்களது. அன்றல் எண்கள் அழைக்கலாம். நான் ஓரமிருந்து ஓர்ந்து பார்க்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. மிக ஆழமான அற்புதமான தொடக்க உரை கொடுத்தமைக்கு நன்றி. நம்ம மகாமந்திரத்தோட ஆரம்பிச்சோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். தென்னாடம் வள்ளலார் அறநிலையத்தின் தொண்டர்களில் ஒன்றான வள்ளலார் விவாத மேடை தொண்டகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த மேடைக்கு வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நமது ஞானாசிரியர் அவர்கள் இந்த தலைப்பு பற்றி மிக ஆழமான அற்புதமான ஒரு தொடக்க உரையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். மேற்கொண்டு இது பற்றி அதிகம் வர மாதிரி இருக்கு. குரல் கொஞ்சம் விடுபட்டு வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த சிக்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குது. சரி, பரவாயில்ல. தொடருங்க. ரொம்ப மோசமா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் குறைன்னு வருது. தொடருங்க, பரவாயில்ல, தொடருங்க. சரி. இந்த கோபத்தை பற்றிய தலைப்பு, இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலான தலைப்பா கூட நான் இதை பார்க்கிறேன். ஒவ்வொரு தலைப்பும் அப்படித்தான். நம்மளையே நம்ம ஒரு ஆழ்ந்த அகன்ற நம்மளுடைய அகத்தாய்வு செய்து கொள்கின்ற பொழுது நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறை பலவீனம் என்னங்கிறத பார்க்கின்ற பொழுது, என்னுள் நான் பார்ப்பது வந்து இந்த கோபம்ங்கிறது கையாள முடியாத அளவில் நம்மிடம் அடிக்கடி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம ஞானசிரியர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கோபம் வந்து நம்ம சுத்த உஷ்ணம் நம்ம ரொம்ப முயற்சி எடுத்து 1 மாதம் பயிற்சி எடுத்து கொஞ்சமா கிடைக்கிற அந்த சுத்த உஷ்ணத்தை அந்த ஒரு நொடி கோபம் வந்து வீணாக்கி விடும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் அந்த கோபத்தை வந்து நான் இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உத்து பார்க்கின்ற பொழுது, கோபம் வந்து எதனால வருது? இப்ப எல்லாரும் அன்பர்கள் பேச போறாங்க. கோபத்தினுடைய காரணம் என்ன, ஏன் வருது, அதனால என்னென்னலாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஞானசிரியர்களுடைய நீண்ட உரை நமக்கு நிறைய உரையா நமக்கு கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த கோபம் நமக்குள்ள வர்றது வந்து நம்மை விட நமக்கு மேலான வலிமை உடல்களுக்குள்ள வர்றதில்லை. நம்ம செல்லிடத்து காக்கின் சினங்காக்க அல்லிடத்து காக்கினேன் காவாக்கல்லின் திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க செல்ல முடியாத இடத்துல பெரிய இடத்துல நீ கோவப்பட்டா உனக்கு நஷ்டம் உனக்கே தெரியும். அது நமக்கு புரியுது. நம்ம பெரும்பாலும் பார்க்க மாட்டோம். இப்ப நம்ம அலுவலகத்துல இருக்கோம்னா என்னுடைய மேலதிகாரி கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். ஆனா எனக்கு கீழே பணிபுரியவர்கள்ட்ட நான் படுவேன். அப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியுது இது வந்து எவ்வளவு ஒரு இந்த குணம் வந்து ஒரு கீழ்மையான குணம். நம்மள ஒன்றும் செய்ய முடியாதவங்க கிட்டதான் இந்த கோபம் வரும். வீட்டுல நம்ம குழந்தைங்க கிட்ட கோவப்படுவோம். நான் அதை நான் வைத்து பார்க்கிறேன். அதுல இப்ப அந்த கோவம் வந்து என்னுடைய மகன்கள் மேல எனக்கு காட்டுவேன். ஏன்னா அவங்க எனக்கு திருப்பி காட்ட முடியாது. அந்த மாதிரி அது வந்து இயல்பாவே அந்த கீழ்மையான குணம் வந்து நம்ம இடத்த படிந்து இருக்கிறது.
இதனால நமக்கு எவ்வளவு நட்டங்கள் ஏற்படுகிறது. அது வந்து அருளுலக வாழ்க்கை, அந்த ஆன்மீக வாழ்க்கையில என்ன நட்டம்னு நம்ம இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அது எப்படி நம்ம வந்து புற உலக வாழ்க்கையும் பாதித்து அக உலக வாழ்க்கையும் பாதிக்குங்கிறத மிக விரிவா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால இந்த வகுப்பு வந்து இந்த விவாத மேடை, இந்த தலைப்பு மிகவும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைச்சு இப்ப நான் அன்பர்கள் வந்து மேடைக்கு அழைக்கின்றேன். இத்துடன் என்னுடைய இந்த சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் இடம் கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்னு ஒன்னா பார்த்துட்டே போகலாம். படிப்படியா அதை பார்த்துட்டு போகலாம். இந்த கோபங்கிறது எப்படி நம்மளை வந்து ஆட்கொண்டு நம்மளை வீழ்த்துது அப்படிங்கிறது. இப்பொழுது வழக்கம் போல முதலாவதாக தெய்வ மருத்துவர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்களையும், அவங்க துணைவியார் அக்கா திலகவதி அவர்களையும், முனைவர் திலகவதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் இருவரும் சன்மார்க்க உலகில் மிக அரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நான் முகத்துல கோவத்தையே பார்த்ததில்லை. அதனால அவங்கள முதல்ல கூப்பிட்டு இந்த கோவத்தை பத்தி தம்பி கொஞ்சம் மத்தவங்கள கொஞ்சம் பேச சொல்லுங்க. இப்போ முக்கியமான ஒரு வேலையில இருக்கு. அப்புறம் பேசுறோம். அப்படியா? சரிங்களா? சரி. அப்ப நம்ம அடுத்த இன்னொரு மென்மையானவர், பண்பாளர் நமது தெய்வ வெங்கடேசன் ஐயா. எனக்கு இவங்கெல்லாம் பாக்குறப்ப கோபம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தூரமோ அப்படின்னு தோணும். அவங்களுடைய பார்வையில கோபம்ங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். வெங்கடேசன் ஐயா, நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்களும் நம்ம சகோதரி ஷியாமலாவும்? ஐயா இருக்காங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. நீங்க உங்களுடைய உரையை நீங்க துவக்கலாம். நன்றிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி. அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள். இன்றைய தலைப்பு வந்து ரொம்ப சிறப்பான தலைப்பு. ஒரு தக்க நேரத்தில் எனக்கு வந்து ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காகவே அந்த தலைப்பாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா என்னுடைய சூழல் அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த தலைப்பு ஒன்று வந்தே எனக்கு கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணியது. தலைப்பு கொடுத்ததுலையே. அதனால இந்த தலைப்பை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பெண்ணாடம் வள்ளலார் அறநிலையத்துக்கும் நம்ம திருமுருகன் ஐயாவுக்கும் ஞானாசிரியருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி என்னுடைய புரிதல்களை வந்து நான் பகிர விரும்புகிறேன். கேள்வி வந்து, அன்றாடம் வாழ்வில் நமக்கு வரும் சினம் அல்லது கோபம் நம் அருளுலக பயணத்தில் நட்டம் உண்டு பண்ணுமா? உண்டு பண்ணுமெனில் எந்த வகை விளைவை ஏற்படுத்தும்? இந்த இதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய புரிதல்களை வந்து கொஞ்சம் முன்வைக்க விரும்புகிறேன். இப்ப சினம் என்பதே முதல்ல இது ஏன் எழுந்தது அப்படின்ற அந்த உள்ள வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது, நம்ம ஏதோ ஒரு 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 ஒழுக்கத்தை கட்டமைத்து நமக்குள் வந்து அதை கடைபிடித்துக்கிட்டு வரோம். அது எந்த வகையான ஒழுக்கமான இருக்கலாம், எந்த வகையான கட்டமைப்பு வேணாலும் இருக்கலாம். அது ஏதோ ஒன்றை நம்ம கடைபிடித்துட்டு வரோம். அதில் பிறருடைய தலையீடு அல்லது வந்து பிறருடைய தலையீடு காரணமாகவோ அல்லது அவருடைய இடையூறு காரணமாகவோ அதில் மாற்றங்கள் நிகழும்பொழுது நமக்கு அது கோபமாக அல்லது சினமாக வெளிப்படுகிறது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி அந்த மாதிரி சினமா வெளிப்படும்னா, மீண்டும் அதனுடைய அந்த அந்த ஒழுக்கத்தை அந்த அந்த கட்டமைப்பை மீண்டும் வந்து அந்த சீர்நிலையில வைக்கணுன்றதுக்காக. உதாரணத்துக்கு, வீட்டில் வந்து ஒரு ஒரு பிள்ளைகள் ஏதோ ஒரு ஒரு செயல்கள் செய்யறாங்க. அவங்க கிட்ட சினம் கொள்கிறோம். ஏன்னா மீண்டும் அதனை அந்த ஒழுக்கத்தில் மீண்டும் அதை வைக்கணும் அதற்காக. அதே போல நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட விடயங்களை இதுதான் சரி அல்லது இதுதான் வந்து இது இப்படித்தான் இருக்க வேண்டும்ன்ற ஒரு 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 கட்டமைப்பை நமக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டு அதையே வந்து ஒரு ஒழுக்கமா நம்ம வந்து கடைபிடிச்சுக்கிட்டு போகும்பொழுது அதில் இடையூறுகள் வரக்கூடிய இடையூறுகளை நமக்கு சினமாக வெளிப்படுகிறது அப்படின்றதா முதல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த சினம்ன்றது வெளிப்படுவதற்கு இது ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். இப்ப இந்த சினம் என்பதை வந்து நம்ம இது காலம் வரைக்கும் ஒரு ஒரு குற்றம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பார்த்தோம். நான் சற்றே கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிறேன். இப்ப இந்த இடத்துல எப்படின்னா, சினம்ன்றது எதற்காக எழுதுனா மீண்டும் நம்மளுடைய ஒழுக்கத்தை கட்டமைப்பில் வைக்கிறதுக்கு தான். நான் இந்த ஒழுங்கினன்
இந்த ஒழுங்குல இருக்கிற என்னை இந்த ஒழுக்கத்திலிருந்து கெடுக்கக்கூடிய செயல் நிகழும் பொழுது சினம் எழுந்து மீண்டும் என்னை இந்த ஒழுக்கத்தில் வைத்துக் கொள்ள அது வந்து உதவிதான் பண்ண வருது அப்படின்ற மாதிரி பாக்குறேன் நான். இப்ப இந்த இடத்துல என்னுடைய ஒழுக்கத்தை மீண்டும் என்னுடைய கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு சினம் எழுது. ஆனா இப்ப இந்த ஒழுக்கம்னு நான் எதை சொல்றேனோ அது முதல்ல சரியான ஒழுக்கமாக இருக்கிறதா அப்படின்றத திருப்பி நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இங்கதான் ஏற்படுது. நம்ம எதையோ ஒன்றை ஒரு ஒழுக்கம் என்று பிடித்து கொண்டு அதில் இருக பிடித்து கொண்டு அதில் வரக்கூடிய மாற்றத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சினமாக வெளிப்படுது. இப்ப நம்மள பின்னோக்கி பார்த்து நம்ம எது நம்மிடம் வந்து இங்கே தடைப்பட்டது, எதனால் வந்து நம்ம இந்த இடத்துல சினம் கொண்டோம், அந்த இடத்துல நம்மளால மாற்றம் செய்து கொள்ள முடியுமா? இப்ப நம்ம உதாரணம் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இப்ப நம்மளுக்கு மேலால இருக்கக்கூடியவங்கள நம்மளுடைய சினம் செல்லாது, அதனால அதை நம்ம மாத்திக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாற்றம் எங்க வந்ததுன்னா நம்மளோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த அடாப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஏற்றுக்கொள்ளுதல், நம்ம அதோட பொருத்தி கொள்ளுதல்ன்ற அந்த மாற்றத்தை நம்மளுடைய அந்த ஒழுக்கங்கள்ல அல்லது கட்டமைப்புகள்ல நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம் இல்லையா? அந்த இயல்பு வந்து கோபத்தை, சினத்தை மாற்றுவதற்கான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம எந்த ஒரு ஒழுக்கம் கடைபிடிக்கிறோமோ அதில் உண்மையிலே நம்ம கிட்ட தவறு இருக்கா, அவங்க சொல்றதுல வந்து இது இந்த இடத்தில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய தேவை இருக்கிறதா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்திற்கு தகுந்தாற் போல நம்ம மாற்றம் செய்து கொண்டோம் என்றால் அந்த சினம் வந்து உதவி பண்ணும். இந்த இடத்துல இந்த இடத்துல சினம் வந்து நமக்கு ரொம்ப துன்பம் தரக்கூடியதா இருக்கு அப்படின்னா, இந்த சினம் வந்து இந்த ரஜோகுணம்னு சொல்லக்கூடிய அந்த இதனுடைய வெளிப்பாடு மாதிரி வருவதால நம்ம அறிவினுடைய செயல்பாடு அங்கே குறைந்து போகுது. இப்ப அறிவினால செயல்படுவதை விட சினம் எழும்பொழுது நம்ம அந்த உடலால ஏதோ ஒண்ணு அவங்கள மிரட்டுவது அல்லது வந்து அடிப்பது, அந்த மாதிரி ஏதோ ஒரு அப்படிதான் நம்ம பிசிக்கலா அந்த வந்து இந்த மாதிரியா தான் நம்ம வந்து செயல்பட போவதே தவிர, தூண்டுதே தவிர, அது அறிவினால பொறுமையா சிந்திக்கக்கூடிய திறனை நம்ம அந்த இடத்துல இழந்து விட காரணத்தினால இந்த சினம் வந்து ரொம்ப துன்பத்தை தருது அல்லது நம்மளுடைய நமக்கு அதிக சிரமங்கள் உண்டு பண்ணுது. ஆனா இந்த சினம்ன்ற ஒண்ணு எழுவதற்கு நோக்கம் வந்து இதை நம்மளுடைய ஒழுங்கமைப்பை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் எதில் மாற்றங்கள் நிகழ்த்தலாம் அப்படின்னு நம்ம அப்படி சிந்திச்சோம்னா இந்த சினத்தை வந்து உதட்டளவுல நம்ம காட்டிட்டு இதில் எங்கே வந்து மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்றதுல நம்ம பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய பிள்ளைகள் சிறு வயதுல ஒரு சில ஒழுக்கங்களை கட்டமைச்சு கொடுத்துருப்போம். அதை அவர்கள் குறிப்பிட்ட வயது கடந்தது பிறகும் அதையே அவர்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது, அந்த இடத்துல சினம் கொள்வது வந்து அந்த இடத்துல சரியில்லை. அப்ப அந்த இடத்துல அதுக்கு வந்தாற் போல நம்ம வந்து நம்மளுடைய அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும். அவர்கள் இந்த பருவத்திற்கு இந்த எதிர்மாற்றங்கள் நிகழ்தா, சரி, அதை நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கி கொண்டோம்னா இந்த இடத்துல சினம் வருவதற்கு சினம் வந்து வெறும் உதட்டளவில் நிறுத்திட்டு நம்ம அடுத்த செயல்களில் வந்து போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். நம்ம சினம் இந்த மாதிரி எழும்போது இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, உண்மையிலே உள்ளத்திலிருந்து சினம் எழுந்து விட்டது என்று சொன்னால் அது நம்மளுடைய எனக்கு சென்ற வாரத்தில் என்னுடைய பணி சுமையில ஒரு இது போல ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. என்னுடைய ப்ரேயர் டைம்ல போயிட்டு நான் போய் உட்கார்ந்தாலும் சரி, என்னுடைய வழிபாட்டு நேரத்தில் போய் உட்கார்ந்தாலும் சரி, மீண்டும் எனக்கு அந்த இதுவே தான் உள்ள சிந்தனையில் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்துகிட்டே இருக்கே தவிர என்னுடைய சிந்தனை வந்து இறை வழிபாட்டில் செல்லவே மாட்டேங்குது. என்னுடைய உதடுகள் தான் வந்து மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதே தவிர உள்ளம் அதனோடு சேர்ந்து பயணிக்க மாட்டேங்குது. அப்ப அந்த இடத்துல உள்ளம் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டே இருக்கு. அதை விட்டுட்டு வரணும் அப்படின்றத அங்கேயே அதை அப்படியே அதை விடணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய
சவால்களா தான் இருந்தது எனக்கு அந்த ஒரு வாரம். சரி பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று இழப்போம், அவ்வளவுதானே, போனா போது பரவாயில்ல, இழந்தா பரவாயில்ல, போயிட்டு போட்டோம், அதை அப்படியே அங்க விட்டுடுவோம், நம்ம தோற்றதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்ததுக்கு பிறகுதான் என்னால என்னுடைய என்னுடைய அன்றாட வாழ்வை இயல்பாக வந்து கடக்க முடிந்தது. இது அந்த நேரத்தில், அந்த சிரமமான நேரத்தில் எனக்கு இந்த தலைப்பு, இதை சிந்திக்க தூண்டியது, இந்த தலைப்பு கொடுத்தது எனக்கு வந்து எனக்கு ஒரு என்னுடைய பணிச்சூழலில் ஒரு பெரிய நன்மை பயத்தது. ஏன்னா நான் இந்த பணிச்சூழலில் கோவப்பட்டது எனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட இல்லை, எனக்கு மேலே இருக்கவங்க கிட்ட. ஏன்னா எனக்கு அதுதான் பிரச்சனையா மாறி இருக்கும். அதனால தவறு அப்படின்னா தவறுன்னு சொல்லக்கூடிய பண்பை நம்ம அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே வச்சுட்டே இருக்கிறோம். அது ஒரு சில இடங்களில் வந்து சிக்கல்களை உண்டு பண்ணுது. அதை அதை இன்னும் கொஞ்சம் எப்படி இன்னும் வந்து ஒரு சில இடங்கள் சொல்லக்கூடாது, பரவாயில்ல தவறா இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்ற அந்த பக்குவத்தை வருவித்துக் கொள்ளணும். அது நாம் தன்மையா தான் சொல்றோம், இருந்தாலும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய ஒழுக்கம், அவர்கள் ஒன்று ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க, அதுக்கும் நம்மளுடைய ஒழுக்கத்துக்கும் பொருந்தலை, அவ்வளவுதான். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நான் விலகி அடுத்ததை பார்க்க ஆரம்பித்தேன். இது என்னுடைய ஒரு அனுபவமும் அதில் கிடைத்த ஒரு புரிதல்களையும் நான் இங்கே முன் வச்சிருக்கிறேன். இதில் பிழைகள் எதுவும் இருந்தால் மன்னிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தென்னாடம் பல அறநிலையத்துக்கும், திருமுருகன் ஐயாவுக்கும், ஞானாசிரியர் ஐயாவுக்கும் மற்றும் இதை பொறுமையோடு செய்மடுத்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளை கூறியிருக்கேன். பெருஞ்சோதி பெருஞ்சோதி கருணையர். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சகோதரி அவங்க கருத்து சொல்றாங்களா? அது இருக்காங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் அது. கொஞ்சம் கேமரா கீழே இருக்குங்கம்மா. இப்ப சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க, சரியா இருக்குமா? சொல்லுங்க, பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த சினோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, எனக்கு இது என்னோட சொந்த கருத்து, எனக்கு என்ன சிந்தனையில வந்ததோ அதை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் ஐயா. இந்த சினோங்கிறதே நான் எப்படி பாக்குறேன்னா, மனதோட சூழ்ச்சி. இது மனதோட சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத நான் என்னோட கருத்தை அதை நான் பதிவு பண்றேன். சினோங்கிறதே ஒரு சூழ்ச்சி, மனதோட சூழ்ச்சி தான் இது. எப்படி பாக்குறேன், ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு முக்கிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு சம்பவத்துல கோவப்பட்டிருப்போம், நம்ம ஏதோ ஒரு ஆக்ரோஷமா வாக்குவாதம் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்கோம். அந்த சம்பவத்தை எடுத்துட்டு வந்து நம்ம டீப்பா ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது, தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த சம்பவத்தை கொண்டு வந்து அழகா காட்சிப்படுத்தும் இந்த மனம். இந்த மனம் காட்சிப்படுத்தும் போது நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை விட்டுட்டு அந்த சண்டைக்குள்ள போயிடும். சண்டைக்குள்ள போயிட்டு நம்ம ஆக்ரோஷமா வாக்குவாதம் பண்ணுவோம். அவங்க பண்ணது தப்பு, இவங்க பேசுனது தப்பு, சரி தப்பு எல்லாம் வாக்குவாதம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம். நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம், இது தப்பு, இது ரைட் அப்படிங்கிறது. அது வந்து இது வந்து ஒரு ரெக்கார்டட் பதிவா இந்த மனம் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. இது 10 வருஷம் இல்ல, முன்ஜென்மத்துக்குள்ள நடந்த சம்பவத்தை கூட இப்ப அழகா காட்சிப்படுத்தி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கும் இந்த சூழ்ச்சி பண்ற இந்த மனம். சோ எப்ப பார்த்தாலும் இது ஒரு கருவியா இந்த சினத்தை இந்த மனம் பயன்படுத்திக்கிட்டே வருது. இப்ப நம்ம கரண்டா ஒரு இடத்துல வாக்குவாதம் பண்றோம், சண்டை போட போறோம் அப்படின்னா மனம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கு இது ரெடி பண்ணி வச்சிருச்சு, எல்லாத்தையும் கான்சியஸா எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணி இருக்குது. இத வந்து இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு 10 இயர்ஸ் கூட கழிச்சு கூட இந்த படத்தை போட்டு நம்மள இது பண்ணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கரெக்டா இந்த
தருணத்தை புரிஞ்சுக்கிட்டு இது யார் பண்றா, என்ன பண்றாங்க, எதுக்காக நடக்குதுங்கிறத ஒரு கான்சியஸ் நமக்கு வந்துடுச்சுன்னா, இந்த சினத்துல இருந்து நம்மளால எளிமையா வெளிப்பட முடியும். நம்மளால கம் அவுட் ஆக முடியும் அப்படிங்கறத என்னோட கருத்தா தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே ஒரு மனதோட சூழ்ச்சி தான் அப்படிங்கிறது என்னோட கருத்தா தெரிவிச்சுக்கிட்டு, பெருமானார் கூட சொல்லுவாரு, "மனம் எனும் மடப்பைதை மறட்டாதே கண்டாய்" அப்படின்னுவாரு. அடியார்களுக்கே அது அவ்வளவு சிரமமான ஒரு செயலா இருக்கு. நம்மளும் சாதாரணமானவங்க தான். இருந்தா கூட இது எல்லாம் மனதோட சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளால இத அழகா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற என்னோட கருத்து தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி சகோதரி. தங்களுடைய கருத்துக்கும் சுருக்கமா இருவேறு உங்க 2 பேரும் பாருங்க, அழகா இன்னொரு கருத்து நீங்க ஒரு கருத்து அப்படியே எப்படி சொல்றது 180 டிகிரி ஆப்போசிட்ல அழகா சொல்லிருக்கீங்க. அவங்க வெங்கடேசன் ஐயா வந்து அத எனக்கு இந்த பார்வை புதிதா இருந்தது. நான் இந்த கோபம் சின்னத்தை பத்தி யோசிச்சு எல்லாத்தையும் கொண்டு வரப்ப வெங்கடேசன் ஐயா கருத்து ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதாவது இது நம்ம வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை சரி பண்றதுக்கான ஒரு டூல், ஒரு கருவி, அப்படியாகவும் இதை பார்க்கலாங்கிறது எனக்கு புதுமையா இருந்தது. ஏன்னா யாருமே இந்த கோபத்தை சின்னத்தை வந்து இப்படி ஒரு விதமா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. வெங்கடேசன் ஐயா வந்து ஒரு புதுமையா ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, இப்படியும் பார்க்கலாம் அதுன்னு. ஆனா அதனுடைய ஒரு டேஞ்சர் அபாயத்தையும் சொன்னாங்க. நம்ம வந்து நம்ம வச்சிருக்க கட்டமைப்பு முதல்ல சரியா இருந்ததுன்னா அது இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து அது தவறுறப்ப வரக்கூடிய அந்த சினத்தினால நம்ம அதை வந்து நம்ம சரியா சீர்தூக்கி பார்த்து நம்ம சரியான திசைக்கு அதை செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்தை கொடுத்தாங்க. நீங்க இன்னும் அழகா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருந்தீங்க, அது ஒரு சூழ்ச்சி. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க, மனதோட சூழ்ச்சி அப்படிங்கிறதுல. அதுல எல்லாமே அடங்கி போச்சு. அப்ப அது சூழ்ச்சின்னு வரப்பவே அதுல வந்து நன்மைக்கான கூறுகள் வந்து அவ்வளவா இல்லை அதுல. அது நம்மளை வீழ்த்தக்கூடிய ஒரு கருவியா நீங்க அதை பாக்குறீங்க அப்படிங்கிறத நான் ரெண்டு இருவேறு கருத்துக்களா பாக்குறேன் நான். ரொம்ப நன்றி. இரண்டு கருத்துக்களும் 2 பார்வைகளும் அப்படியே ஒன்னா பக்கத்துல இருக்கீங்க, ஆனா ஆப்போசிட்டா 2 கருத்து அழகா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இது ஒரு சிந்தனை தூண்டும் விதமா இருந்தது. மிக்க நன்றி தங்களுடைய கருத்துக்கு. நன்றி. அடுத்து நன்றிங்க. மலேசியா டாக்டர்ஸ் இருக்காங்களா, இல்ல வேற யாராவது நான் மேடை கூப்பிடலாமா? நேரமாகுமா தங்களுக்கு? நிகமா அவங்க பயணத்துல தான் இருக்காங்களான்னு தெரியல. இன்னும் கருத்து பகிர்ந்து கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். சங்கரையா இருக்காங்களா? சங்கரையா பேர் கொடுத்திருந்தாங்க. சங்கர் பெர்னாட்ஸ் ஐயா இணைப்புல இல்லையா? இணைப்புல இல்லை. ஐயா இணைப்பு இப்ப அவங்க மருத்துவர் ஐயா வந்து நேரடியா அவங்க பதிவு சொல்றாங்க, பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் வரி வடிவத்துல இருக்கிறத 2 அன்பர்கள் அமைச்சிருக்கிறாங்க, அதை நான் வாசிச்சிருங்க ஐயா. அப்புறம் குரல் பதிவு 2 இருக்கு, அதையும் நான் ஒளிபரப்பு பண்ணேன். சரிங்க ஐயா. இப்ப நம்ம முதல்ல நண்பர்கள் சில பேர் நேரடியாக கலந்து கொள்ள முடியாதனால அவங்க வரி வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. இப்ப நான் அதை வந்து படிக்கிறேன். மாரிமுத்து ஐயா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் அப்படியே வாசிக்கிறேன். கோபம் என்பது உள்வேக்காடு, அசுத்த உஷ்ணம், நாடி நரம்புகள் சதை துடிக்கும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், மனம் தடுமாறும், சிந்தனை வராது, இனம் என்னும் மனித குலத்தையே அந்த கோபம் நாசமாக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, கொக்கென்று நினைத்தாயா, கோபத்தில் கொங்கண முனிவர் எச்சமிட்டதற்காக கொக்கை தவம் செய்தாலும் கோபப்பட்டதற்காகவே கொக்கை எரித்தார். வடிவேலு கூட ஒரு படத்துல ஒரு டீ கடை எரிச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லியிருக்காரு. தவம் செய்திருந்தாலும் சினத்தை காட்டினால் தவசக்தி போய்விடும். அதாவது அதையும் வலியுறுத்துறாங்க, போய்விடும். நம்முடைய உள்முக பயணம் தடைபடும், கோபமும் வெங்கோடியன் என்று வள்ளலார் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி மாரிமுத்து ஐயா வந்து இதை அவருடைய கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கைத்தீஷ் ஐயா வந்து வரி வடிவத்தில் அமைச்சிருக்காங்க, அதையும் நான் வந்து பார்க்கிறேன், படிக்கிறேன் நான் அப்படியே. கோப உணர்ச்சி ஏற்படும் பொழுது சூக்கம உடலில் தெய்வீக தன்மையோடு இருப்பதால் அவர்கள் எண்ணங்கள் வாக்கு பலிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி கோபம் கொள்வாராயின் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் நிலையில் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து விட்டாலோ கேடு தரும் வாக்கை கூறிவிட்டாலோ அது பலிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம்.
அவ்வண்ணம் நிகழ்ந்து விட்டால் தேவையில்லாமல் அவருக்கு தீவினை உண்டாகிவிடும். கோபகுணம் கொண்டவருக்கு யோக பயிற்சிகளை கற்றுத்தரக்கூடாது என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். தீய விளைவுகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி கூறியிருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அவர் இது எந்த கருத்துல சொல்றாருன்னா, இப்ப சில அந்த வர்ம கலைகள் அந்த மாதிரி அதை மென் பண்றதுக்காக யோக கலைன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த கோபத்தை கட்டுப்பட முடியாதவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதனால தீய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்களுடைய கருத்தை அவங்க கைதிஷையா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இருவருடைய கருத்து. ரெண்டாவது பேசுறது யாருடைய கருத்து? கைதீஷ்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருக்காங்க, புராணத்துல இருக்காங்க. பேர் கைத்தீஸ்வரன். கைத்தீஷ் கேக்குதாங்க? அவங்க நம்ம இதுல கூட இப்ப ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க பதிவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கனடாவில இருந்து செல்வகுமார் ஐயாவும் வரி வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. அதையும் நான் படிச்சிருக்கேன். பொங்குரு வெகுளி படைப்புகளான சினம் அல்லது கோபம் அருளுலக பயணத்தில் நட்டத்தை உண்டு பண்ணும். சினம் அல்லது கோபம் உண்டானால் ஜீவனுக்கு தயை கருணை இல்லாமல் போகும். ஜீவனுக்கு தயை கருணை இல்லாமல் போனால் ஜீவர்களின் தயை கருணை இல்லாமல் போனால் கடவுள் அருள் இல்லாமல் போகும். கடவுள் அருள் இல்லாமல் போனால் அருள் உலக பயணத்தில் நட்டத்தை உண்டு பண்ணும். முதல் நட்டம் உடலுறு பிணியான சினம் அல்லது கோபம் உயிர் உடல் கெடுக்கும். சினம் அல்லது கோபம் உயிரையும் நட்டம் பண்ணும். சினம் அல்லது கோபம் உடம்பை அழிக்கும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்ற அந்த திருமந்திர பாடலை சொல்லி, கோபத்தினால உடல் நட்டமடைந்தால் உயிரையும் நட்டமடைந்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல வந்து பெருநட்டத்தை உண்டு பண்ணுங்கிறத நம்ம கனடா செல்வகுமார் ஐயா வந்து பதிவா போட்டிருக்காங்க. அடுத்து 2 குரல் பதிவுகள் இருக்கு, அதையும் நான் ஒளிபரப்பு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அன்பர்கள் யாராவது அவங்களுடைய கருத்தை தெரிவிக்க இருந்தாலும் தெரிவிக்கலாம். ஒரே நிமிடங்கய்யா, நம்ம மின்விசிறியை நிறுத்திடுறேன், இன்னும் கொஞ்சம் குரல் தெளிவா இருக்கும். ஒரே நிமிடங்கய்யா. நம்ம ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் வந்து குரல் பதிவு அமைச்சிருக்காங்க. அதை நான் இப்ப அப்படியே ஒளிபரப்பு பண்றேன். பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கேக்குதுங்களா? நல்ல விவாத நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கு வணக்கம். வணக்கங்கள். பல நல்ல தலைப்புகளை வந்து இந்த விவாத மேடையில வந்து நீங்க தொடர்ந்து விவாதம் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு, அதோட கூட அடிப்படையான ஒரு தலைப்பை வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அதாவது நமக்கு அன்றாட வாழ்வுல வந்து நமக்கு கோபம் வருது. அந்த கோபம் வந்து அருளுலகத்தினுடைய அந்த வளர்ச்சியில வந்து அது வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணுமா அப்படிங்கிறது கேள்வி. நிச்சயமா வந்து அப்ப வள்ளல் பெருமான் ஞானிகளுடைய மொழியின்படி நிச்சயமா வந்து இந்த கோபம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதுதான். அது வந்து திருக்குறள் முதலிய நூல்கள்ல நம்ம எல்லாத்துலயுமே நம்ம பார்க்க முடியும். கோபம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நட்டத்தை உண்டு பண்ணது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறார். அதாவது சினம் அப்படிங்கிறது யாரிடம் இருக்கிறதோ அவர்களையே அது கொன்றுவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி அதுல வருகிறது. வள்ளல் பெருமான் அவர்களும் வந்து இத வந்து ரொம்ப இயல்பாக பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வராங்க. அதாவது ஒரு முறை வந்து வள்ளல் பெருமான் வந்து ஒரு அன்பர் வந்து அவர் ஒரு ஆசிரியர், அவர் வந்து குழந்தைகளை வந்து அவங்க பேசுறது கேட்க மாட்டேங்கிறாங்க, சொல்ற பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைகளை வந்து அவர் அடிக்கிறாரு. அந்த செய்தியை வள்ளல் பெருமான் கேள்விப்பட்டு அவருக்கு வந்து ஒரு பாடல், ஒரு செய்யுள் எழுதி, அடிப்பது தகாது, குழந்தைகளை வந்து அடிக்க கூடாது, நீங்க கோவப்பட்டு குழந்தைகளை அடிக்க கூடாது, கோபம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள்கிட்ட காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அவர்கள் அந்த அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் செய்யறாங்க. அது போல வந்து பாடல்கள்லயுமே கூட அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அணு அளவு கூட இந்த சினம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க.
உபதேச குறிப்பிலையுமே வந்து பாத்தீங்கன்னா சினம் என்பது உள்வேக்காடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப திருவள்ளுவர் வந்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி அப்படின்னு சொல்றதும், வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய சினம் என்பது உள்வேக்காடு அப்படிங்கறதும் ரொம்ப இயல்பா நமக்கு தெரிகிறது. அதாவது எப்ப வந்து நமக்கு கோபம் வருது அப்படின்னா, இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம், அத யாரோ ஒருத்தவங்க கேட்கல, அது சரியா நடக்கல அப்படிங்கும் போது நமக்கு அதுல கோபம் வருகிறது. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அறிஞர்கள் வந்து இந்த சினம் என்பது வந்து இயலாமையின் வெளிப்பாடு. நம்மால ஒண்ணு செய்ய முடியாத போது, அல்லது நாம் நினைச்சது சரியா நடக்காத போது, நாம் சொல்றதை கேட்காத போது அந்த சினம் அப்படிங்கிறது உண்டாகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சினம் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். அப்ப நான் சொல்றது நடக்கல, நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றது சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. இயல்பா குழந்தைங்க பாத்தீங்கன்னா வீட்டுல கூட அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு வேலையை சொல்லுவோம், பாப்பா இந்த இதை வந்து என்கிட்ட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு விளையாட்டு விளையாடும் போது நாம ஒரு மெத்தட சொல்லி இப்படி விளையாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு பதிலா அவங்க வேற மாதிரி விளையாடுவாங்க. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டியா, நீ செய்யறதுதான் செய்வியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு செய்தியை உனக்கு இப்படி செய்யுன்னு சொல்றேன், ஆனா நீ அப்படி செய்யாம நீ வேற மாதிரி செய்யறையே அப்படின்னு நமக்கு கோவம் வருது. அதே மாதிரிதான் நம்முடைய மனைவி, தாய் தந்தையர், உறவினர் யார்கிட்ட இருந்தாலும் நாம சொல்றத அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்ல அத வந்து அப்படிங்கிறது வந்து கோபத்தினுடைய முறையான முதல்ல வரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. அதனால இந்த கோபம் என்பதற்கு வந்து நான் அல்லது எனது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த உணர்வு வந்து அடிப்படையான ஒரு உணர்வா இருக்கு. அதனால இந்த திருக்குறள்லையுமே கூட காமம், வெகுளி, மயக்கம் எனும் இம்மூன்றின் நாமம் கடத்திடும் நோய் என்றுதான் திருவள்ளுவர் சொல்றார். அப்ப காமம், வெகுளி அப்படிங்கிறது தான் சினம். அப்ப இந்த கோபம், அதாவது இந்த கோபத்திலேயே இன்னும் தமிழ்ல பல சொற்கள் வந்து கோபத்துக்கு சொல்லப்படுகிறது. வெகுளி, சீற்றம், சினம், இப்படியாக பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இதை இன்னும் இந்த சொல்லாராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க, சினம், அதாவது கோபம், சினம், வெகுளி, சீற்றம் அப்படிங்கிற இந்த சொல்லை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் வந்து அந்த அந்த கோபம் அப்படிங்கிறது வந்து சினம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடிப்படையில ஒரு சின்ன அளவுல எழுவதாகவும், அது இன்னும் அதிகமாகிற போது அது வெகுளி என்றும், அது இன்னும் அதிகமாகிற போது சீற்றம் என்றும் அதை குறிப்பிடுகிறார்கள். சீற்றம் அப்படின்னா கடுமையான கோபம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அப்ப நமக்கு வந்து இயல்பாகவே வந்து என்ன அப்படின்னா, இந்த நான் எனது அப்படிங்கிற இந்த எண்ணத்தினாலதான் இந்த இந்த இயல்புல ஆரம்பத்துல சினம், கோபம் முதலிய இந்த அடிப்படையான இந்த ஒரு வேற்றுமை உணர்வு வந்து நமக்கு எழுகிறது. அதனால அந்த நான் எனது, அதாவது இப்ப நாம ஒரு செய்தியை சொல்றோம், அவங்க அது மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க வேற மாதிரி கூட செஞ்சு அந்த விஷயத்த வந்து அவங்க பூர்த்தி பண்ணலாம். அப்ப வந்து ஒன்னொன்னுத்தையும் நாம கையை பிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்ப நாம வந்து ஏதோ ஒரு உணவை வந்து நம்முடைய மனைவி கிட்ட கேட்கிறோம், அவங்க வந்து என்ன அப்படின்னா அதோட நம்ம உணவை கேட்கிறோம், அவங்க செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இதோட அது முடிஞ்சது. ஆனா இன்னொருத்தவங்க சில பேருக்கு ஒரு பெண்கள் இன்னொரு பெண்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து அந்த டீட்டெயிலா சொல்லுவாங்க, நீ வந்து தாளிப்பை இப்படி ஃபர்ஸ்ட் போடு, அதுக்கப்புறம் இப்படி போடு, அப்படி போடு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வேண்டிய அந்த உணவு அது ருசியா வரணும், அதை சாப்பிடணுங்கிறது நம்முடைய எண்ணம். அப்ப அந்த அளவுல அதை நாம விட்டுறணும். அப்ப ரொம்ப போய் இப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிற போது, அப்ப அதை அவங்க சரியா செய்யாத போது நமக்கு கோபம் உண்டாகுது. அதனால நாம வந்து அவரவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நாம கொடுக்கணும். அவங்க தவறான வழியில போகிறாங்க, சரியான வழியில போகல அப்படிங்கும்போது அவங்கள வந்து நாம கூப்பிட்டு நாம வந்து அறிவுறுத்தணும். சரியான முறையில வந்து நாம வந்து அறிவுறுத்தணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு தவறான வழியில அவங்க போறாங்க அப்படின்னா அவங்களோட வந்து அதாவது கண்ணோடு கண் அவங்களை நோக்கி அவங்க நேர்ல நிறுத்தி அவர்களுக்கு இது நீங்க செய்யறது தவறு என்று அவங்களுக்கு தர்க்க ரீதியாக அவங்களோட பேசி அவங்களுடைய மனத்தை வந்து நாம வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அதனால வந்து அதுதான் வந்து நமக்கு சரியான ஒரு முறையா இருக்கும். அப்படி அது ரெண்டாவது நம்ம கோவப்படுறதுனால வந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு
உண்மையான விஷயம். அதனால ரெண்டாவது வந்து இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மற்றொரு ஆன்மாவுக்கும் அது துன்பத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நாம எல்லாருமே நான் அப்படிங்கிற அந்த உணர்வோட இருக்கோம். ஆணவம் அப்படிங்கிற உணர்வோட இருக்கும். நமக்கு எழுத்தாவில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் அப்படிதான் இருக்காங்க. அவங்களும் இன்னும் பக்குவப்படல. அப்ப நான் அப்படிங்கிற உணர்வை வந்து நாம வெளிப்படுத்தும் போது, நம்முடைய ஆணவம் வெளிப்படுத்தும் போது, ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எழுத்தாப்புல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆணவ மனத்தையும் நாம வந்து செயல்பாட்டுக்கு தூண்டுறோம். அப்ப தூண்டுகிற போது ஆணவமும் மோதிக்கொள்கிறது. the fight between both the ego அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடக்குமே தவிர அதுல வந்து எந்த விதமான ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வழி இருக்காது. அதனால ஆணவமும் மோதிக்கொள்கிற போது அங்க வந்து இன்னும் வந்து அந்த ஆணவம் வளர்ச்சி ஆகுமே தவிர அந்த பக்குவ நிலைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகாது. அதனால ஒரு இப்ப கோபம் அப்படிங்கிறது வந்து யாரோ ஒருத்தவங்க எதுவும் சரியா செய்யல, இல்ல தவறா செஞ்சிருக்காங்க இப்படிங்கிற விஷயத்தினால அது அமைகிற போது இயல்பான வாழ்க்கையில அல்லது எந்த விஷயத்திலையும் ஒருத்தவங்க சரியான விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு பொறுமையாக அதை நாம சொல்லி புரிய வைக்கணும். ரெண்டாவது தவறா அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பேசி இனிமேல் இந்த தவறு செய்யாம பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதை நாம சொல்லணும். அதனால தர்க்க ரீதியாக அவர்களை நேருக்கு நேர வந்து நம்ம நின்று பேசி அவங்களுடைய அந்த அவங்களுக்கான புரிதலை நாம கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து பெரியவர்களுடைய பொதுவான கருத்தா இருக்கு. அதனால அது வந்து நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கும் சரி, ஆன்மீக வளர்ச்சிக்கும் சரி, அதை சரியான முறையில பக்குவமாக பேசி அதை ஹேண்டில் பண்றது, அதை எடுத்துக்கொண்டு போவதுதான் அது சரியான முறை அப்படிங்கிறது பெரியவருடைய கருத்தா இருக்கு. இதுவும் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஆனந்த பரத் ஐயாவுடைய அந்த பதிவை நான் ஒளிபரப்பு செய்தேன். அடுத்தது வந்து நம்ம மாரிக்கணி ஐயா அவர்கள் வந்து குரல் பதிவு அமைச்சிருக்காங்க. அதையும் நான் நண்பர்களுக்கு இப்ப நான் வந்து இப்ப நான் ஒளிபரப்பு பண்றேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ராமலிங்கா அபயம். இந்த அடியனுக்கு வாய்ப்பு வழங்கிய பெனட மரநிலைத்துறைக்கும் மற்ற அன்பர்களுக்கும் முத்துஜோதி ஐயா அவர்களுக்கும் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் என் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு அன்றாடம் வாழ்வில் நமக்கு வரும் சினம் அல்லது கோபம் நம் அருள் உலக பயணத்தில் நட்டத்தை உண்டு பண்ணுமா? உண்டு பண்ணும் எனில் எந்த வகை விளைவை ஏற்படுத்தும்? விளக்குக. அதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு. கண்டிப்பா சினம் கோபங்கிறது நட்டத்தை உண்டு பண்ணுங்கிறது தான் அனைவருடைய கருத்து. ஆமாம், உண்டுதான். நஷ்டத்தை உண்டு பண்ணும், கன்ஃபார்ம் தான். அதோட விளைவு என்னங்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம உலகியல் சார்ந்து போயிட்டு அருளி எடுக்க போகலான்னு நான் நினைக்கிறேங்கய்யா. அதாவது நம்மளுக்கு வந்து விளைவு வந்து தேக நஷ்டம் உண்டாகும், அடுத்து மன நிம்மதியின்மை ஏற்படுத்தும். இந்த ரெண்டுமே வந்து எதனால வருதுன்னா இந்திரிய ஒழுக்க சீர்கேட்டுனால வருது. கோவப்பட்டாலே இந்திரிய ஒழுக்கம் ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்து இதனால என்ன இந்த இந்திரிய ஒழுக்கம் தோல்வியுறும் போது நம்மளுக்கு மற்ற உயிர்களிடத்துல கருணை வராம கடின சித்தரா மாறுறதுக்கு அதிகமாக கோபம் வந்து முக்கிய காரணமா இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து தேக நஷ்டம். கோவப்பட்டா நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம், ஆனா அது ஆக்சுவலா நம்மளோட அறியாமையினாலதான் நடக்குது. ஏன்னா நம்ம எதுக்காக கோவப்படுறோமோ அந்த விஷயம் கன்வே ஆகாது. நம்ம வார்த்தைகள் மாத்தி மாத்தி பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகள்னால அந்த கோபம் வளர்ந்து கொண்டே போகும். அந்த சினமானது இறுதியில முடிவு எட்டப்படாம அது மேலும் பல விளைவுகள், மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடுது. அது வந்து நம்மளோட பிளட் டெம்பரேச்சரை வேதியியல் மாற்றமாகி நம்மளுக்கு ரத்த உயர் அழுத்தம் இந்த மாதிரி பல பிரச்சனை ஏற்படுது. அதனால தேக நஷ்டம் உண்டாயிருது. இது வந்து வேலையிலயோ மற்ற இடங்கள்லயோ இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துது. நம்ம குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த இதெல்லாம் மன நிம்மதி. ரெண்டாவது பாயிண்ட் மன நிம்மதி எதனால வருதுன்னா அந்த கோபத்தால உறவுகள்ல சொந்தக்காரங்க இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம கோபம் தெரியாம அறியாமையினால கோவப்படுறதுனால மன நிம்மதியின்மை ஏற்பட்டுறது. சரி, அவங்க என்ன நினைப்பாங்களோ, கோவப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறோம். அதனால
கோவப்படுறதுக்கு முக்கிய காரணமே வந்து வெறுப்பு வெறுப்பு. அதாவது ஒரு பொருள் மீது பற்று வைக்கிறது, அதன் மீது வெறுப்பு காட்டுறது. அதுதான் முக்கிய காரணமா இருக்கு கோபத்துக்கு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது விருப்பம் வருது. நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் போது வெறுப்பு வருது. அது கூட அது வந்து என்ன சொல்லலாம், ஆசை பற்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால அது கோபத்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. இந்த கோபத்தினால என்ன வருது, தத்துவ கெடுதியும் உண்டாகுது. தத்துவ கெடுதி ஆனாலே சிவத்தின் தன்மை நம்ம உடல்ல மறைஞ்சது. ஏற்கனவே கோபங்கிறது ஒரு அறியாமை தான். அப்படிங்கும்போது தத்துவ கெடுதினால சிவத்தோட தன்மையே நம்ம மறந்துடுறோம். அது மிக முக்கிய காரணமா இருக்கு. இதனால இந்திரிய ஒழுக்கம் பெருமான் அதனாலதான் 4 வகை ஒழுக்கம்னு சொல்றாரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4மே சரியா இருந்தாதான் இறைவனை நம்ம அறிய முடியுங்கிறாரு. அப்ப பேசே கோபத்தால மொத்தமும் நம்ம சிதலமாக்கிறோம். அப்ப சிதலமாக்குனா இறைவனை அடைய அருள் பயணத்துல அதிகப்படியான நஷ்டத்தை கண்டிப்பா சந்திப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பிற உயிர்கள்ட்ட போலியா வந்து கோவப்படலாம்னு ஐயா ஏற்கனவே முத்துஜோதி ஐயா ஒரு சின்னத்தை பத்தி ஒரு அருமையான இது சொல்லியிருந்தாங்க. அதாவது அவை பாட்டி வந்து 6 வகை சினம் அப்படின்ற ஆத்திச்சுடியில சொல்லியிருக்காங்க. அதுவே விட்டு ஆறிடுது. இப்ப டீ போடுறோம் அப்படியே வைக்கும் போது அதுவே ஆறிடுது. நம்ம யாரும் மெனக்கிட தேவையில்லை. அதே மாதிரி கோவம் உண்டாச்சுன்னா அதுவே இயல்பா விட்டீங்கன்னா அதுவே சரியாயிடும். நம்ம அது மேலும் மேலும் நெருப்பை வச்சுக்கிட்டே ஆறுன்னு அப்படி உள்ள வந்து அந்த அந்த பகை வன்மத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆறாது. அப்ப ஏன்னா கீழே அடுப்பு எரியிற மாதிரிதான் ஒரு கட்டத்துல வந்து அந்த பாத்திரம் கருகி உடஞ்சி போற மாதிரி ஆயிடும். அதுதான் நம்ம பண்றோம். உள்ள அந்த கோபத்தை வன்மத்தை வச்சுக்கிட்டு மேலும் மேலும் அடுப்பை எரிச்சோம்னா என்ன ஆகும், உடையிற மாதிரி நம்மளோட கோபம் அது மாதிரி இருக்கு. அதுதான் அவை பாட்டி சொன்ன மாதிரி 6 சினம். அடுப்பா பண்ணிட்டு கம்மன் இருக்கணும்ல, அந்த பாத்திரம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு. அது மாதிரி கோவம் தான் இயல்பா கம்மன் இருந்துட்டாலே, அடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருந்தாலே, கம்மன் இருந்தாலே அது இயல்பாகவே சரியாயிரும். கொஞ்சம் காலம்தான் அதுக்கு சரியான மருந்து. அதனால நம்ம அடுப்பை ஃபுல் வால்யூம்ல வச்சுட்டு வைக்கிற உள்ள கோபம் வச்சுக்கிற மாதிரி இருக்காம இயல்பா இருந்தாலே போதுங்கிற மாதிரி அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெகுளாமைங்கிற 31வது அதிகாரத்துல 10 பாடல் இருக்கு. அது 10மே சிறப்பு தான். அதுல அடியன் எடுத்த பாடல் வந்து 305. தன்னை தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அதாவது ஒருவன் தன்னை காத்துக்கொள்ள விரும்பினான்னா முதல்ல அவன்கிட்ட சினம் வராம காத்துக்கணும், இல்லைன்னா அது தன்னையே அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி அந்த 5வது பாடல்ல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காங்க. 10 பாடலுமே சிறப்பு. அடியனுக்கு சொல்ல விரும்பின பாடல் வந்து இது. இதனால நம்ம என்ன பண்ணணும், கோபங்கிறது மிகப்பெரிய தத்துவ கெடுதி. ஆகவே நாம் முடிந்தவரை இந்திரிய ஒழுக்கங்களை பின்பற்றினால் கோபத்தை தவிர்ப்பதற்கு மிக சரியான வழிகாட்டாக இருக்கும் என்று அடியின் கருத்து. அனைவருக்கும் என் உள்ளங்கனிந்த நன்றி நன்றி நன்றி. அருட்பெருஞ்சோதி ராமலிங்கா அபயம். நன்றிங்க ஐயா. நம்ம மாரிக்கணி ஐயா அவர்களுடைய குரல் பதிவும் இப்போ நான் ஒளிபரப்பு செய்தேன். மிக அருமையாக அவங்களும் எல்லாருடைய கருத்து நம்ம இப்போ கேட்டோம். ரொம்ப அழகா அதை வந்து ஒரு ஆய்வு செய்து நம்ம ஐயா ஞானஸ்ரீ ஐயா வந்து படிப்படியாக சொந்தமாக சில கருத்துக்களையும் இங்கே நம்ம வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஆனந்த பாரதி ஐயாவும் சரி, மாரிக்கணி ஐயாவும் சரி, அது நமக்கு சிந்திக்க தூண்டும் விதமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து இப்போ நம்ம வேற ஏதாவது அன்பர்கள் அவங்க கருத்தை பகிர்ந்து கொள்ள என்றால் பகிர்ந்துக்கலாம். மலேசியாவில இருந்து டாக்டர் அவங்க இணைப்பில் இருந்தாங்க, பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க கருத்தையும் சொல்லலாம். விநாயகமூர்த்தி ஐயாவும் அக்கா திலகவதி அக்காவும் இணைப்பில் இருக்காங்க, பகிர்ந்து கொள்ள முடியும்னா கருத்து சொல்லலாம். இல்லை வேற யாராவது உங்க கருத்துக்கள் கோபம் குறித்த தங்களுடைய பார்வைகள் பதிவுகளை வந்து இப்ப நீங்க இந்த மேடையில கொடுக்கலாம். மேடை உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. பதிவு சொல்லலாமா? செய்யலாம். உங்களுக்காக தான் காத்துட்டு. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி
முதல்ல இந்த கேள்விக்கான பதில வந்து அவரு அதாவது டாக்டர் ஐயா அவரோட கோணத்துல ஒரு பதில் சொல்லுவாரு. நீங்க அதை முதல் கேள்வி செவிமடுங்க. ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி வந்து நம்ம ஆன்மீக பயணத்துல இந்த கோபம் வந்து நம்மள நட்டம் அடை வைக்குமான்னு, அது வந்து கண்டிப்பா முதல் கேள்வி. அது எப்படின்னு தான் நம்ம விளக்கணும். நம்ம வள்ளலாரும் அறிவியல் வகுப்புல நம்ம பார்த்தது போல அது சயின்டிபிக்கா வந்து நம்ம அந்த பாடத்துல பார்த்தோம். அது வந்து இந்த இந்த விவாத மேடையில எல்லோருக்கும் வந்து நினைவூட்ட இருக்கின்றேன். இப்ப வள்ளல் பெருமானோட நெறி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து இது வந்து எனர்ஜி கன்சர்விங் அவரோட வழிமுறையெல்லாம் எல்லாமே வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த உஷ்ணம், முக்கியமா அந்த சுத்த உஷ்ணம் வந்து வீணாக கூடாதுன்னு தான் பெருமான். அதாவது உடம்பு வந்து மூடி இருக்கணும்னு சொல்லுவாரு. இந்த தலைப்பகுதி கூட மூடி இருக்கணும். அப்புறம் வேகமா நடக்கக்கூடாது. ஒருத்தவங்க வந்து குரூரமா பார்க்க கூடாது. ஸோ அவரோட செய்கை எல்லாமே நம்ம பார்த்தோம்னா இந்த உடம்புல உள்ள உஷ்ணத்தை வந்து நம்ம தற்காத்துக்க வேண்டும் தான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இந்த அறிவியல் பூர்வமா இந்த கோபம் நம்ம உடம்புல என்னென்ன நம்ம செய்வது என்று பார்க்கும்போது உங்களுக்கு உடனே வந்து என்ன ஞாபகம் வரணும்னா அந்த லிம்பிக் சிஸ்டம். மூளை வந்து மூன்று பகுதியா நம்ம பிரிச்சு பார்த்தோம். அதாவது ரெப்டைல் பிரெயின், அப்புறம் மெமேலியன் பிரெயின், அப்புறம் அந்த ஹையர் சென்டர்ஸ், இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வந்து அந்த ஹியூமன் பிரெயின்னு மூன்று பகுதியா நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம். இது வந்து மிடில் பிரெயின்ல தான் இருக்கு. அதாவது அமிக்டாலா, ஹைப்போகேம்பஸ் இதெல்லாம் இருக்கிற இடம் தான் அந்த லிம்பிக் சிஸ்டம். ஸோ இந்த கோபமும் ஏற்படும் போது அந்த அமிக்டாலாவோட ரெஸ்பான்ஸ் நம்ம உடம்புல வந்து நம்ம பார்க்கலாம். அதோட ஹைப்போகேம்பஸ்க்கு வந்து அது தொடர்பு இருக்கு. அந்த ஹைப்போகேம்பஸ் வாயிலாக நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பார்த்தோம். உடனே வந்து அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அது ஆக்டிவேட் ஆகும். அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு உடம்புல உள்ள அந்த கோபம் ஏற்படும் போது நம்ம உடம்புல உள்ள எல்லா மாற்றமும் வந்து காரணம் வந்து இந்த உடம்புல அந்த வேதியியல் மாற்றம் ஏற்படுவதனால்தான் நமக்கு வந்து இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்மளோட பிளட் ப்ரெஷர் ஏறும், நம்மளோட ரத்தம் வேகமா நாடி வந்து வேகமா துடிக்கும், நம்ம கண்ணெல்லாம் சிவந்து போவோம், அப்புறம் நம்ம வேர்வை வரும். ஸோ இதனால நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் பிசிக்கலி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா இது எல்லாமே பெருமான் நான் சொன்னது போல நம்ம உடம்பு வந்து இந்த நஷ்டம் அடையாம எப்படி பாதுகாக்க சொல்றாரோ அதுக்கு எதிர்ப்பதமா இங்க நடக்குது. அதனால நம்ம வந்து கோபம் வந்து நம்ம ஆன்மீக பயணத்துக்கு வந்து கண்டிப்பா தடை என்று கருத்து. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பதிலும் வந்து நாங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி தான் செய்யறோம். அதனால ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மள அந்த கோபத்தினால நம்ம அடையக்கூடிய நஷ்டம் வந்து இப்ப டாக்டர் ஐயா சொன்ன மாதிரிதான். முக்கியமா நான் இங்க வலியுறுத்த விரும்புறது வந்து நம்மளுடைய சுவாசம் அதிகரிக்கும். சுவாசம் அதிகரிக்கும் போது நம்மளுடைய மூச்சு காத்து வந்து விரயமாகிறது. அந்த விரயத்துல வந்து நம்மளோட ஆயுட்காலம் குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த மூச்சு காத்து விரயம் பண்ணக்கூடாதுன்றதுக்கே பெருமானார் வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. உணவு எந்த அளவு சாப்பிடணும், உறக்கம், மைதுனம், பிறகு பயம், பூஜ்யம், அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அந்த நம்மளுடைய மூச்சு காத்தை வந்து சேஃப் பண்ணணும். அப்ப இந்த கோபப்படும் போது நமக்கு அந்த மூச்சு காத்து விரயமாகுது. அதனால நம்மளுடைய வாழ்நாள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு மீறி அதுக்கும் மேல அதிகமா கோபப்படும் போது எதுக்கெல்லாம் அதாவது கோபம் அதிகமா படும்போது நமக்கு நஷ்டம் இதுதான். ஆனா இத நம்ம மேற்கோள் காட்டும் போது பெருமானார் வந்து அதனால கோபத்தை வந்து என்ன செய்ய சொல்றாருன்னா, நான் வந்து இங்க அவ்வை சொன்னதை எடுத்து சொல்ல விரும்புறேன். 6வது சினம். சினம், கோபம், வெகுளி, ஆற்றாமை இதெல்லாம் இருக்கு நமக்கு. ஆனா நம்ம இன்னைக்குள்ள டாபிக்ல மட்டும் இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 6வது சினம். அப்ப அந்த கோபம் படும்போது நமக்கு நிச்சயமா நஷ்டம்தான். அந்த கோபத்தை எப்படி தணிப்பது என்பது ஒரு சின்ன மெத்தட். நான் பெரும்பாலும் கையாளுறது அமைதியாயிடுறது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம அமைதியாயிடணும். வார்த்தைகளையும் விடக்கூடாது, நம்ம செயல்களையும் பாதுகாத்துக்கணும். அப்ப நமக்கு அதனால வந்து பெரிய பாதிப்பு வராது. கொஞ்ச நேரம் அமைதியா யார்ட்டையும் பேசாம ஒரு 1, 2, 3 ஒரு 10 வரைக்கும் என்றது அது அதிக அளவா கோபம் இருக்கும்போது இது ஒரு கருத்து. இதுக்கு அடுத்து நான் என்ன சிந்திச்சேன்னு சொன்னா, சில சமயங்களில் சில விஷயங்களுக்கு நியாயமான கோபம் வருவது உண்டு. நியாயமான கோபம்னு சொல்லும் போது ஒரு அதர்மம் நடக்கிறது. அந்த அதர்மத்தினால நமக்கு வந்து ஒரு சின்ன கோபம் வரும். ஆனா அந்த கோபத்தினுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னா,
நம்ம என்ன செய்வோம், இப்ப நம்ம சன்மார்க்க வழியில இருக்கிறனால நம்ம இறைவன்கிட்ட வேண்டுவோம், வள்ளல் பெருமான்கிட்ட வேண்டுவோம், இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அந்த சூழலை நம்ம இருந்தா அந்த சூழலை வந்து நல்லதனமா மாத்தி அமைக்க நம்ம முயற்சி பண்ணலாம். இது வந்து ஆஹ் நியாயத்திற்காக, ஒரு தர்மத்திற்காக வரக்கூடிய ஒரு சிறு கோபம். அந்த கோபத்துல வந்து நஷ்டம் வருதானா அதுல வரக்கூடாது, வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம மூச்சு காத்து சுவாசம் அந்த விரயமாகிற அளவுக்கு அந்த கோபம் அங்க வராதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய சிந்தனை, எங்களுடைய சிந்தனை. அடுத்து இன்னைக்கு உள்ள வகுப்புல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மோடு ஒரு புதுசா இப்பதான் சன்மார்க்கத்துல அவர் வந்து வள்ளலாருக்கு அடிமை பூண்டிருக்காரு. இவரை பத்தி நான் வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். திரு டாக்டர் ஜெகநாத் அவர் இங்க இருக்காரு. அவர் அண்ணாமலையிலிருந்து நம்ம ரொம்ப செல்லமா கூப்பிடுவோம். அவரும் அவருடைய பதிவு, அதாவது அவருடைய கருத்தை வந்து இங்க பதிவு செய்ய விரும்புறாரு. அனைவரும் அவரை வரவேற்போம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அந்த வாய்ப்பு அளித்ததுக்கு டாக்டர் அனைவருக்கும் நன்றி. நான் டாக்டர் அண்ணாமலை. எல்லாரும் வந்து குணத்தை பத்தி பேசணும். குணம் வந்து சமயத்துல வந்து பெரும்பாலும் நம்ம குணத்தை வந்து இப்ப நான் என்னோட வியூல இருந்து டாக்டர் சொன்ன மாதிரி என்னோட கருத்துல இருந்து குணம் என்பது பால், ஒரு பால் போல. இந்த பாலை சூடானா நம்ம ஒரு காஃபி டீ தான் போட்டு குடிக்க முடியும். அதே பால் சாந்தமாயிருச்சுன்னா அதுல தயிர் செய்ய முடியும், தயிர்ல வெண்ணெய் எடுக்க முடியும், மோர் எல்லாமே எடுக்க முடியும். அப்ப ஒரு தன்மையான குணத்துல இருந்து பல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இப்போ பால் சாந்தமாயிட்டா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். சூடான பால்ல இருந்து ஒரு காஃபி டீ மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். தன்மையாயிட்டா பல விஷயம் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தன்மை தான் வேணும். அந்த சூடான குணத்துல எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. அது அந்த என்னோட கான்செப்ட், என்னோட வியூ. ஹலோ, ஸோ இதுதான் என்னோட ஒரு கருத்து. என்னோட கருத்தை நான் வச்சிருக்கேன் டாக்டர். நன்றி. நன்றி தம்பி. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு தம்பி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அடுத்தடுத்து இணைவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம். வாய்ப்பளித்த பெண்ணாடம் அறநிலையம் நம்ம அன்பு அப்பா, பிறகு திருமுருகன் தம்பி, அனைவருக்கும் நன்றி. மற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. டாக்டர் ஐயா சொல்லுங்க ஐயா. டாக்டர் ஐயா அவர்கள் வந்து மருத்துவ ரீதியா அந்த கோவத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து சொன்னாங்க, எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குது அப்படிங்கறத வந்து சொன்னாங்க. அந்த அமிக்டலா பார்ட்டு நானும் அதை பார்த்து வச்சிருந்தேன். ஐயா வந்து அவங்க சொன்னா ஒன்றும் அதுக்கான உரித்தான இதா இருக்கும். நான் சொல்றதை விட மருத்துவ ஐயா சொல்றது சரியா இருக்கும்ன்றதுனால நான் ரொம்ப அதை விளக்கி சொல்லலை. அந்த ஐயாவுடைய கருத்து நமக்கு ரொம்ப, மருத்துவ ஐயாவுடைய கருத்து வந்து மறியல் வகுப்புலையும் பார்த்துருக்கோம், திருப்பி ஒரு மீள் பார்வையாகவும் இருந்தது. அதே மாதிரி மலேசியாக்காவுடைய கருத்து அந்த மூச்சோட தொடர்புபடுத்தினாங்க. அது நம்ம நேரடியாவே பார்க்கலாம், உடனடியாக பார்க்கலாம். நம்ம கோவப்பட்டோம்னா என்னென்ன உறுப்புகள் வந்து நமக்கு வந்து அதை காட்டி கொடுக்குது, அது எவ்வளவு நட்டத்தை உண்டு பண்ணுதுன்னு நம்ம நேரடியா இது வந்து ஒரு தேரியா நம்ம பார்க்காம ப்ராக்டிக்கலா நமக்கு நாமளே அதை வந்து செய்முறையில நம்ம அன்றாடம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம அதை உணர்றது இல்லை. அது வந்து அழகா சொன்னாங்க அக்கா எப்படின்னு. இப்போ புதுசா ஒரு அன்பரையும் நமக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவங்க ஒரு மருத்துவர் ஐயாவும். அவங்களையும் நாங்கள் வரவேற்று அவருடைய கருத்துக்கும் நாங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம பவன் சங்கர் ஐயா வந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மேடை இருக்கிறது, அவங்க கருத்து வந்து இங்க தெரிவிக்கலாம். ஐயா ஐயா வீடியோ ஆன் பண்ண பரவாயில்லையா? வீடியோ ஆன் பண்ண பரவாயில்ல, நீங்க அவங்க குரல் பதிவு சொல்லலாம். வீடியோ யாருக்கும் ஆன் பண்ண முடியலைங்கய்யா. ஆமாங்க ஐயா, ஒரு குறிப்பிட்ட காரணம். நான் பெற்ற அனுபவங்கள், என்னுடைய கோபத்தை நான் எப்படி கையாண்டேன் அப்படின்றத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஔவையார் வந்து கொன்றைவேந்தல்ல நீர்மேல் இட்ட வடுபோல ஆறுமே சான்றோர் சினம், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மந்திர வார்த்தைகள். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி கோபம் வரும்போதோ இல்லை நார்மலாவே இதை பாடம் செய்து இதை மனனம் செய்து நான் ரிப்பீட் பண்ணிப்பேன் என்னுடைய கோபம் தணிவதற்கு. இந்த கோபம் ரொம்ப அழகா சொன்னாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அதை நாம காப்பாத்திக்கிறதுக்கும் நாம அந்த கோபத்தை உபயோகப்படுத்துவோம். அந்த நேரத்துல கோபம் வந்த நேரத்துல நமக்கு நான் யார், அடுத்தவர் சின்னவரே, நான் இதை
அவருக்கு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகமான ஒரு எண்ணங்கள் ஓடுது இயற்கை. ஓகே, இதே மாதிரி நமக்கு பர்டிகுலரா பதவி, அதிகாரம் இதெல்லாம் வந்த உடனே நாம எதிர்பார்ப்பது நடக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த கோபம்ன்றது வருது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு செயல்படுத்துறதுக்காக வருது. இத பக்குவமா அணுகணும். இதுல எனக்கு லாஸ்ட் டைம் நம்ம ஞான குரு இவன் சொல்றதன் பிரகாரம் இத வேலையில இருக்கும் போதே நாம உதட்ட அளவுல நாம சொல்லணும். அத உள்ள மனசுக்குள்ள எடுத்துக்க கூடாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. அது அப்போல இருந்து நான் அத ஓரளவுக்கு பழக்கப்படுத்திட்டு வரேன். பட் சில சமயம் ஒரு மாசத்துல எத்தனை தடவை நான் இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சினம், வெகுளின்ற சீற்றம் அளவுக்கு போனது. அந்த நான் யார் அவருக்கு காமிக்கணும் அப்படின்ற அளவு போயிடுது. பட் ஔவையார் சொன்ன மாதிரி இது எவ்வளவு சீக்கிரம் இதை விட்டு வெளியில வர முடியும் அப்படின்றதுதான் குறிக்கோள். கொஞ்சம் நிதானம் கிடைச்ச உடனே என்ன அறியாம சிந்தித்து, ஓஹோ இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இதுல இருந்து வெளியில வரும். இதையும் தாண்டி நம்ம ஒரு குடும்ப நண்பர்கள், குடும்ப சூழ்நிலையில நம்ம கோபத்தை தூண்டுறதுக்குன்னு சில பேர் அமையறதுக்கள் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய தூண்டுதலா இருந்ததே. நான் ஒரு சைக்காலஜி படிச்சு இதை எப்படின்னா ஓவர் கம் பண்ணணும்னு. ஸோ இது கடவுளினுடைய துணையோட நான் இத ரொம்ப சைக்காலஜி படிச்சதுனால என்னால அந்த அமைதியை எப்படி எடுத்துட்டு வர்றது, அப்படி அந்த மாதிரி இவங்க வேணும்னு நம்மள ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட நாம அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் முதல்ல. ஸோ இந்த வழிய கடைபிடிச்சு நானே கோபத்துல இருந்து வெளியில வந்தேன். அதுக்கப்புறமா நேரம் கிடைக்கும் போது மட்டும், அதுவும் அந்த கோபமெல்லாம் தணிஞ்சு அடுத்த நாளோ இல்ல எப்ப சமயம் குளிக்குதோ, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, ஆனா இது சரியல்ல, இப்படிதான் செய்யணும்ன்ற அளவு சொன்னாக்கா அதே குடும்ப நபர் அதை ரியலைஸ் பண்ணுவார். ஓஹோ நாம ட்ரிகர் பண்ணா இவன் ட்ரிகர் ஆக மாட்டேன்றான் அப்படின்றத அவங்களே புரிஞ்சு கொஞ்ச நாளில் மாறுவதற்கு நிறைய சான்ஸ் என்னோட வாழ்க்கை அனுபவத்துல நான் கண்ட மாற்றம் அது. ஸோ இது எல்லாரும் பயன்படணும் அப்படின்றது என்னுடைய ஆழமான கருத்து. இது செயல்படுத்த முடியும், இது என்னோட கருத்து. இது எல்லாம் வல்ல ஆண்டவன் சித்தத்தாலேயே இது முடியும் என்றதை நாமும் ஒரு கவனமா எடுத்துட்டு வரணும்ன்றது என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி வாய்ப்பு அளித்த சன்மார்க்கத்துக்கு நன்றி. வணக்கம் ஐயா. மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. உங்களுடைய அனுபவ பாடம் சொன்னீங்க, ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா அனுபவத்தால தான் நம்ம மேலும் மேலும் ஐயா சொல்லுவாங்க, எதையுமே அனுபவிச்சு பார்த்து அதை நம்ம ப்ராக்டிக்கலா அணுகுனாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்க அழகா சொல்லுவீங்க, அது ரொம்ப யதார்த்தமானது. இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போயிடு, இருந்தாலே கோபம் அதிகமாயிட்டே போகும். அது நம்ம உள்ள மனசு நம்மளை கூட்டிகிட்டே இருக்கும். நீங்க அந்த அனுபவ பாடத்தை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அது இன்னும் அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த ட்ரிகர், அதாவது தூண்டுறது. நம்ம யாரையாவது அந்த மாதிரி தூண்டுவோம், அது அவங்க நம்மளை தூண்டுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க 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 அது அதிகமாயிட்டே போகும். அப்ப அந்த ட்ரிகர் வர்றதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டு கவனிச்சிட்டோம்னா நம்ம ஒன்னும் அமைதியா இருக்கணும், வெளில போயிடணும். அப்பவும் சொன்னாங்க அமைதியா இருக்கிறதுன்னு. ஆனா அதை விட்டு கவனிக்கிறது தான் கடினம். ஆனா அந்த கருத்தை சொன்னமைக்கு மிக்க நன்றி. அந்த இடத்தை விட்டு அகன்று நம்ம அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், கோபத்தை இருந்து. அப்புறம் தானாவே ஆறிடும். அது அழகா சொன்னீங்க அவையார் பாடலை வச்சு. மிக்க நன்றிங்க தங்களுடைய கருத்துக்கு. அடுத்து நம்ம குமாரவேல் ஐயா அவர்கள் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயா குமாரவேல் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கேள்வி ஆன்மீக பயணத்தில் கோபம் எப்படி நம்ம நட்டத்தை ஏற்படுத்துமாங்கிறது தான். ஆனா அது ஐயா நமக்கு ஏற்கனவே நிறைய தட்டி சொல்லியிருக்காங்க, அலுவலகத்துல எப்படி அந்த கோபத்தை கையாளுறது. அதாவது கோபம் இல்லாம அலுவலகத்துல நம்ம எதுவும் வேலை பார்க்க முடியாது, இல்லைன்னா அவனை தனியா ஒதுக்கிடுவாங்க. அந்த டயத்துல நம்ம வெளி கோபம் உள்ள நம்ம அஃபெக்ட் ஆகாம பண்ணணும்னு ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறத பதிவு இருக்காதான் நான் கேட்டேன். அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபம் ஒரு இயலாமை தான். நம்ம சொல்றத அவங்க கேட்கலங்கிறப்பதான் அந்த கோபம் வரும். அதுக்கு என்ன மெத்தட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது அவங்க இடத்துல வச்சு பார்த்தோம்னா அவங்க ஏன் அது மாதிரி பண்ணல அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த கோபம் குறையும். அவங்க சிச்சுவேஷன்ல அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி, டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி அமிக்டலா
நம்ம இயற்கை வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆக்ஷனுக்காக வச்சிருக்குது. நம்ம திடீர்னு நம்ம மேல ஏதாவது விழுந்தாலோ நம்ம கை படுறதுக்கு. அப்ப வந்து அந்த மாரி இது வந்து சில விஷயங்களை நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற விஷயங்களை நம்ம மனசுல வச்சிருக்கும் போது அது இப்ப ஐயா சொன்ன மாதிரி அது ட்ரிகர் ஆகி நமக்கு கோபத்தை உண்டாக்குது. அதுக்கு நம்ம பயிற்சி செய்யணும். இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்தா நம்ம என்ன பண்ணணுமோ அப்படிங்கிற நம்ம திருப்பி திருப்பி நம்ம மனசுல போட்டுக்கிட்டா அந்த டைம் வரும்போது இந்த ட்ரிகர் ஆகாது. நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மிக்க நன்றிங்க. தங்களுடைய அனுபவ பதிவு மிக்க நன்றி. ஏன்னா நீங்க நேரடியா நம்ம ஞானேஸ்வர கிட்ட நிறைய தடவை இதை கேட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அலுவலகத்துல நம்ம ஞானேஸ்வரையா அடிக்கடி அவங்க அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க. அலுவலகத்துல வந்து கண்டிப்பா வந்து சில ஒழுங்கீனமா நடந்துகின்ற பொழுது அந்த இடத்துல அது தேவைப்படும். அதை எப்படி நம்ம வந்து சரியான முறையில பயன்படுத்தணும். இப்ப கூட துவக்குறையிலேயே ஐயா அதை சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இன்னைக்கே எல்லாத்தையும் நிறுத்திட முடியாது. ஆனா அதை எப்படி வந்து அணுக வேண்டும், கையாள வேண்டும்ங்கிறது தான் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத ஐயா நமக்கு சொன்னாங்க. அது சொல்றப்ப நமக்கு எல்லாமே உள்ள போயிடுது. ஆனா அது பழக்கத்துல கொண்டு வர்றதுல நம்மளுடைய வெற்றி இருக்கு. அதுக்கு சிறிது சிறிதாவது நம்ம உள்ள கொண்டு வரணுங்கிறத உங்க வழியா நாங்க புரிஞ்சுக்கிறோம் ஐயா. மிக்க நன்றி குமாரவேல் ஐயா. அடுத்து வேற யாராவது அன்பர்கள் இதை பற்றி உரையாட தயாராக இருக்கிறாங்களா? சங்கர் பெர்னாட் ஐயா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா உங்க கருத்து நீங்க சொல்றீங்களா? திருமுருகன் ஐயா கோவப்படுறாம சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி கோவப்படுற ஒரு ஆள் நாங்க. எல்லாரும் சினத்தையும் அந்த இலக்கியத்துல பல்வேறு இலக்கிய கருத்துக்கள், அப்புறம் சைக்காலஜி கருத்துக்கள், சயின்ஸ்ல சினம், இப்படி அது படுத்துற பாட வந்து எல்லாரும் விவரிச்சாங்க. நான் கேட்டேன். நான் ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயம், அது முக்கியமா நம்ம தலைப்பை ஒட்டி ஒரு விஷயத்த யோசிச்சேன். அதை சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் வாய்ப்பு கேட்டேன். இப்ப நீங்க வந்து ஒரு குட்டி கதை தான், ரொம்ப சுருக்கமா முடிச்சுக்கிறேன். சிக்னல், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. சிக்னல்ல நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து சிக்னலை கட் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து கட் பண்ணி போனாரு. உடனே நான் வந்து பயங்கர கோவம், சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. இப்படி சிக்னலை மதிக்காம, பக்கத்துல இருக்கிற ஆட்களை மதிக்காம இப்படி இடிச்சிட்டு போறீங்களேன்னு சொல்லி ஒரு கத்தி விட்டேன். சொன்ன நேரத்துல மொத்த எனர்ஜியும் அவுட். அவர் வந்து ஹெல்மெட்டை கட்டிட்டு திரும்பி பார்த்தாரு. ஐயோ போச்சு, ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு நினைச்சா என்னுடைய கலீகோட ஹஸ்பண்ட். என்னுடைய மனநிலை ஒரு க்ஷணத்துல அந்த சினத்திலிருந்து விடுபட்டு, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல குழந்தைங்களா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சகஜமா உறவாட ஆரம்பிச்சிட்டேன். அவரும் வந்து எந்தவித ஒரு இந்த சினத்தால பாதிப்பு எதுவுமே இல்லாம என்கிட்ட உறவாடினாரு. இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் மேல நான் கடும் கோபம் கொண்டு என் மனநிலையும் பாதிச்சு அவர் மனநிலையும் பாதிக்க இருந்தது. ஆனா அவர் முகத்தை பார்த்த உடனே அட இது நம்மாளு அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு அந்த சினத்தை முழுசமா மறந்து மன்னிக்கிற அந்த நிலைக்கு எடுத்துட்டு போகுது. இப்ப இத வந்து நம்ம உலகத்தோருக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு தீங்கையோ உபாதையோ ஏற்படுத்துச்சுன்னா உடனே அந்த உயிரினத்தை தன் இனமாக நீங்க கருதுனீங்கன்னா இந்த சினம் 0 ஆயிடும் ஒரே க்ஷணத்துல. உங்க குழந்தையோ, உங்க உறவினரோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு சினம் ஏற்படுதுன்னா அவரை நீங்கள் வேற்றாளாக நினைக்கிறீர்கள். அவர்களை பிரம்மமாக நீங்கள் வழிபட தவறுகிறீர்கள். அனைத்தும் பிரம்மம், எல்லாம் அருட்பெரும் ஜோதி என்ற அந்த நினைப்பு இருந்தா எவன் தப்பு பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீங்களே தப்பு பண்ணாலும் சரி, உங்க மேலேயே உங்களுக்கு அந்த கோபம் வராது. சோ கோபத்தை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றதுக்கு, ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது ஆன்மநேய ஒருமைப்பாடு. The moment you think everybody is mine, அவர்கள் எல்லோரும் நம்மினத்தார்கள் என்று நீங்கள் ஒரு ஆன்ம நேயத்தோடு
அந்த 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 இடத்திற்கு உயருகிறீர்களோ சன்மார்க்கத்தில், கோபம் துளியும் உங்களுக்கு வராது என்ற ஒரு கருத்தை மட்டும் சொல்லி அமைகிறேன். நன்றி ஐயா. குறித்த நேரத்துல முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா. மிக அழகா சொல்லியிருந்தீங்க. நீங்களும் உங்களுடைய அனுபவ பாடத்தை சொன்னீங்க. அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. அழகா சொன்னீங்க. நீங்க எல்லாரையுமே வந்து இப்ப நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட அந்த அன்பு இருப்பதுனால அந்த கோபத்தை வந்து உடனே நம்மளால பட்ட கோபம் பின்வாங்கிடுது. அப்ப எல்லாருமே நம்ம தெரிஞ்சவங்களாக்கிட்டா அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னீங்க. நல்ல கருத்து தான். எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. நான் என்னுடைய வாய்ப்பு வரப்பட சொல்றேன். இப்ப வேற ஏதாவது இருக்காங்களா அன்பர்கள் கருத்துக்கள்? இப்ப அவங்க ஜெகதீஸ்வர அம்மா கேட்டிருந்தாங்க. அவங்க ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்க விரும்புறாங்களா? இதுல இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஜெகதீஸ்வரம்மா இணைப்பில் இருக்கீங்களா? இல்ல. வேறு யாரேனும் கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களா? இந்த கோபம் சினம் பத்தின தங்களுடைய அனுபவத்தையோ பார்வையோ இது எப்படி நமக்கு ஒரு விளைவுகளை ஏற்படுத்துகிறது சொல்றதுக்கு இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். மேடை தயாராக இருக்கிறது. அப்படி யாரும் இல்லை என்றால் நான் பயன்படுத்தி வாங்கம்மா. உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க கேட்டிருந்தீங்க, உங்க கருத்து சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் சவுண்ட் சரியா கேட்கலீங்க, அது லேட்டா இருந்துச்சு. இப்ப சரியா இருக்கா? இப்ப கேக்குதுங்க. நிறைய விஷயம் என்ன சொல்லிட்டாங்க. நான் ஒன்னும் விஸ்வாஸ் சொல்ற மாதிரி இல்லை எனக்கு. இருந்தாலும் சொல்றேன். அனைவருக்கும் பணிவான வந்தனம். அருளுலக பயணத்தை சினம் கூடாதுதான். ஆனால் அது ஏற்படுத்தும் விளைவுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம மனுஷனா எல்லா மனித உலகம் தோன்றிலிருந்து எனக்கு தெரிஞ்சு 96 தத்துவங்கள் 36 முக்கியமானது என்று நாம் படித்திருக்கோம், கேட்டுக்கிறோம். அதுல இந்த கரண ஒழுக்கம், ஐயா சொன்ன கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், எல்லாம் அந்த ஒழுக்கத்துக்குலாம் மெயினா காரணம் என்னன்னா நம்ம கண், வாய், மெய், மூக்கு இதுதான் மெயினா காமிக்குது. கோவம் வந்த உடனே கண் சிவக்குது, வாய் குளருது, வாசனை தடிச்சு வருதுங்க, அப்புறம் ரத்தம் அழுத்தப்பட்டு வருது, படபடுப்பு வருது. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ரத்த கொதிப்புன்றாங்களே, அவங்களுடைய நேச்சரை பார்த்தாலே அவங்க வந்து சீக்கிரமாவே அது கோவப்பட ஆசாமியாவே இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொன்னா கூட இல்லை கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு நான் சொல்லிட்டு வேற ஒன்றும் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட. உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கன்னு சொல்லி நான் நகர்ந்துடுவேன். இப்போ இருக்க மாட்டேன். ரெண்டாவது அவங்க என்ன சொன்னா திருப்பி நான் ரிப்ளை பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. மௌனமா இருந்துருவேன். ஏன்னா அப்போ எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். என்னுடைய அனுபவம். சரி, அவங்க ஏதோ கோவம் பேச நம்மளால முடியலன்னா பேசாம மாயமொழி நல்லா இருக்குன்னா மௌனமா இருந்துருவேன். இது இன்னொரு விஷயம் எனக்கு. ஏன்னா இந்த படவெடுப்பு இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு மயக்கம் வந்து நான் பார்த்துருக்கேன். அட்டாக் வந்து கூட அதுக்கு நான் உதவி செய்யற ஒரு நிலமா வந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ கோவத்தை எப்படி ஏன் வருதுன்னாலும் இயலாமை தான். எனக்கு ஒரு விஷயம் செய்ய முடியலையா, அப்போ அது யாராவது குறை சொன்னாலே எனக்கு நிச்சயம் கோவம் வரும். ஆனா நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணம் செய்யும்போது அது யோசிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அறிவு கொடுத்துருக்கோம். இல்லை அம்மா பெரியவங்களும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க, வாங்க மொழி நம்ம படிச்சிருக்கோம். பெருமானுடைய வழி வர்றதுனால அது ஒரு அறிவு தெளிவு கொடுத்துருக்காரு பெருமான. ஸோ நம்ம இதை ஏன் செய்யக்கூடாது, அவருடைய அருளை கொண்டு நம்ம அதுல இருந்து வெளியே வரதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வருது இல்லையா. அப்ப எல்லாமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம இன்னும் இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல. நான் என்னுடைய கருத்துங்க. மெயினா நமக்கு ஒருத்தர் கோவப்படணும், நம்ம கிட்ட அவங்கள வந்து சகிப்புத்தன்மையோட ஒரு அவங்க சொல்றத மனசுல உள்ள வாங்கிட்டாங்கன்னா ஏதோ காரணம் தெரிஞ்சு நம்ம ஒதுங்கிடணும். அப்ப அதனுடைய ரியாக்ஷன் குறைஞ்சு போகுதுங்க. இது எனக்கு புரிய இல்லைங்க. நன்றிங்கய்யா. நிறைய பேர் சொல்லிட்டாங்க கஷ்டம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பணியால் சொல்ல முடியுங்க. நன்றிங்க. அனைவருக்கும் தேவை. நன்றி. மிக்க நன்றி. தங்களுடைய கருத்துக்களை வழங்க மிக்க நன்றி. அந்த சகிப்புத்தன்மையை வலியுறுத்தினீங்க, அதை கை கொள்ள வேண்டும்ங்கிறத அழகா சொன்னீங்க. ரொம்ப மிக்க நன்றிங்கம்மா உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றிங்கம்மா. நன்றி. நேரம் கருதி இப்ப நான் என்னுடைய கருத்தை நான் இதை பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்ரீயை அழைக்கலான்னு இருக்கேன். இப்ப எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க கருத்துக்களை இங்க வழங்கிட்டாங்க. மிக்க நன்றி. ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளை இங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து இப்ப என்னுடைய கருத்தா சில விஷயங்களை நான் சொல்லிட்டு நான் ஐயா கிட்ட கொடுக்க போறேன். இந்த தலைப்பு நான் முன்னாடியே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது என்னுடைய சுய பரிசோதனை, ஒரு நாமளே செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இந்த தலைப்பை நான் பார்த்தேன். ஏன்னா இந்த கோபத்தை வந்து இப்ப நான் முதல்ல ஒரு 3 குறள் வழியா நான் பார்த்தேன். இந்த வெகுளாமைங்கிறத நம்ம மாரிக்கணையா கூட சொன்னாங்க. அந்த அதிகாரத்துல இருந்து 305, 306வது குறள், அந்த 2 குறள்ல வந்து 3 விதமா இதை நான் பார்த்தேன். இப்ப வந்து முதல்ல வந்து தன்னைத்தான் காக்கின்
சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதாவது உங்களை காத்துக்கணும்னா நீங்க சினத்தை காக்கணும், அப்படி இல்லைன்னா அது நம்மளை அழிச்சிடும். அதான் இப்ப இந்த மரணமில்லா பெருவாழ்வோ ஏதோ நம்ம உடல் உயிர் எல்லாத்தையும் அழிச்சிடும். நம்மளை மட்டும் அழிக்கிறது இல்லாம இந்த 306வது குறள்ல என்ன பாக்குறோம்னா, சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனைய சுடும். இது வந்து உங்களை ஒரு தெப்பம் போன்று காக்கக்கூடிய அந்த உங்க இனத்தாரையும் சேர்த்து உங்களுக்கு நண்பர்கள் உங்களை யார் கூட இருக்காங்க விலகிடுவாங்க இல்ல அகன்றுடுவாங்க. அந்த சேர்த்து அந்த இனத்தையும் அழிச்சிடும். இது வந்து நம்ம பல வரலாற்று கதைகள்லயும் புராணங்கள்லயுமே பாக்குறோம். மகாபாரதமே அந்த கோவத்தினால பாஞ்சாலி கோவத்தினால வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல போர்கள் யூரோப் நடந்த வரலாற்று ரீதியான போர்கள் பாத்தீங்கன்னா தனி மனித கோபம் ஈகோனால வரக்கூடிய போர்கள், அந்த மாதிரி நிறைய வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கோம். இதை வந்து அந்த இனவெனும் ஏமாப்புடைப்புங்கிறத பார்க்கணும். எப்படி அந்த ஒரு குழுவையே இனத்தை அழிச்சிடுது ஒருத்தருடைய கோபம்ங்கிறத. மூணாவதா பார்த்தது வந்து உள்ளியதெல்லாம் உடனேயும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிடுவீங்க. எப்பன்னா உள்ளத்தால அந்த வெகுளி நமக்குள்ள வரலன்னா அதை அடைஞ்சிடுவீங்க. அப்படிங்கிறப்ப இந்த 3 குறளுமே வந்து நம்ம அருளுக வாழ்க்கையோட தொடர்பு படுத்துறப்ப கண்டிப்பா இந்த கோபம் வந்து நம்ம உடலையும் உள்ளத்தையும் இரண்டையுமே பாதிக்கிறதுனால இது அருள் வாழ்க்கை பயணத்துல கண்டிப்பா இது வந்து நமக்கு நட்டத்தை உண்டு பண்ணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே அதான் சொன்னீங்க, நம்மளும் அதுதான் சொல்றோம். என்ன வகையான விளைவை ஏற்படுத்துகிறதுன்றப்ப இந்த 3த்தையும் நான் பாக்குறேன். உங்களை முதல்ல காத்துக்க முடியாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் காத்துக்க முடியாது. உங்க கோபத்தினால அவங்களும் அழிவாங்க. அதே மாதிரி நீங்க எதையுமே அடையவும் முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்கும் இந்த தடையாக இந்த கோபம் இருக்கும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். உடல் ரீதியா ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம டாக்டரை பறக்க பேசிட்டதுனால நான் அதை பத்தி அதிகமா சொல்லல. அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதுல நம்ம தமிழ்ல வந்து நான் இதை பத்தி பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வேற மொழியில இத்தனை வார்த்தைகள் இருக்குமானே எனக்கு தெரியல. அதை நான் கொஞ்சம் விரைவாவே படிக்கிறேன் நேரம் கருதி. இத்தனை வார்த்தைகளா கோபத்துக்கு, அத்தனை பொருள்களா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது ஐயாவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஞானஸ்ரீ ஐயா வந்து கோபம்னா என்ன, சினம்னா என்ன, வெகுளினா என்னன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க படிப்படியா வகுப்புலையும். அது தாண்டி சில விஷயங்கள்லாம் நான் இணையத்துல தேடி எடுக்கிறப்ப பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ் எத்தனை வார்த்தைகள் நான் அப்படியே படிக்கிற வேகமா பாருங்க. கோபம்ங்கிறது சிறிது பொழுது நிற்பது, சினம்ங்கிறது நீடித்து நிற்கும் கோபத்திற்கு பேர் வந்து சினம், சீற்றம்ங்கிறது சீறி எழும் சினம், வெகுளி வந்து அதை விட எல்லாத்தையும் தாண்டி நெருப்புத்தன்மையுள்ள கடும் சினம். அதாவது நீடித்து நின்ற கோபம் ஒரு மிகப்பெரிய நெருப்பா மாறி நம்மள எல்லாரையும் அழிக்கிற தன்மைக்கு போறப்ப அது வந்து வெகுளி. காய்வுனா எரிவு உணர்வு தரும் சினம், ருத்திரம்னா தீப்போல் சடுதியில் பரவும் கடும் கோபம், கொதிப்பு வந்து கண் போன்ற உறவினருக்கு செய்யப்பட்ட கொடுமை பற்றி பொங்கி எழும் சினம், எரிச்சல் வந்து மனதை உறுத்தும் சினம், கடுப்பு பொறாமையோடு கூடிய சினம், கரம் பழிவாங்கும் சினம், இந்த கரவங்கற்றியான்னு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, வன்மம்ங்கிறது எதிர்வினை ஆற்ற தூண்டும் சினம், கருவு தனியா கோபம், கருப்பு வந்து முகம் கருத்து தோன்றும் சினம், சிவப்பு வந்து முகம் சிவக்க தோன்றும் சினம், விளம்ங்கிறது நச்சுத்தன்மையான கோபம், முனிவு அல்லது முனைவுங்கிறது வெறுப்போடு கூடிய சினம், கனிவு வந்து முகம் அதுல கூட பாருங்க முகம் சுளிக்கும் சினம் வந்து கனிவுல கூட ஒரு சினம் இருக்கும் அப்படின்னு தமிழ்ல வருது. செற்றம் அப்படிங்கிறது பகைவனை அழிக்கும் சினம். இது நம்ம நிறைய பாடல்கள்ல பார்க்கலாம் செற்றம்ங்கிற வார்த்தைய. அப்புறம் அந்த அகத்திணையில கூட ஊடல்ங்கிறது மனைவி கணவனோடு கோபித்துக் கொண்டு உரையாடாத மென் கோபம், புலவிங்கிறது ஊடலின் வளர்ந்த நிலை, அப்புறம் துணிங்கிறது ஊடலின் முதிர்ந்த நிலை, சடைவு, அப்புறம் கதம்னு ஒரு வார்த்தை கூட பார்த்தேன். சிறு கோபம் கொண்டு உடலில் இளம் சூடு பரவுவதற்கு கதம்னு பேரு. அப்ப இந்த கோபத்தை பத்தி இத்தனை ஆராய்ச்சிகள் நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எத்தனை அப்ப வந்து இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப மிக மிக ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. நாளடியார்லயும் நான் பார்த்தேன். அதுக்கு சினமின்மைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு அதுல. அதே மாதிரி ஒரு பழமொழியும் நான் படிச்ச ரொம்ப கேட்சிங்கா இருந்தது. கர்வப்படுபவன் கடலை இழக்கிறான், பொறாமைப்படுபவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் தன்னையே இழக்கிறான். அதுதான் நம்ம தன்னைத்தான் காக்கின்ங்கிறத அதையும் பார்த்தோம். அப்புறம் அந்த அருளாளர்கள் வாழ்க்கையில பாக்குறப்பையும் அந்த நபிகள் வந்து ஒரு பார்வை நமக்கு இருக்கும். அவங்க வந்து போர் செய்தார்கள் வாழ எடுத்தார்கள்னா, ஆனா கோபத்தை வந்து நபிகள் வந்து எவ்வளவு பறக்க பேசியிருக்காங்க கட்டுப்படுத்துறது. அவங்க வாழ்க்கையிலே பல உதாரணங்களையும் ஐயாப்படான கூட ஒரு கதையை நமக்கு சொல்லியிருக்காங்க நபிகளாரை பத்தி. நபிகளார் வந்து கேட்கிறாரு மாவீரன்னா யாருன்னு அவங்க குழுவினரை பார்த்து. அவங்க எல்லாம் சொல்றாங்க யார் மிக்க பலசாலி, யாராலும் வீழ்த்தப்பட முடியாதவன் தான் மாவீரன் அப்படின்னு. அவர் அப்படிலாம் இல்லை, கோபத்துல யார் தன்னை கட்டுப்படுத்தி அமைதியா கோபத்துக்கு தன்னை ஆட்படுத்தாமல் இருக்கானோ அவன் தான் மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் சொல்றாங்க. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் நம்ம வந்து கோபத்தை பத்தி பார்த்து நம்ம இருக்கோம். இப்ப நம்ம சங்கரையா சொன்னப்ப கூட நான் வந்து அதுக்கு சொல்றேன், அதாவது நமக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் நம்மை நாமே பார்க்கிறோம் அப்படின்னா அவங்க மேல கோபம் வராது அப்படிங்கிறப்ப. ஆனா எனக்கு ஒரு சின்ன முரண் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்னுடைய சுய பரிசோதனை செய்துகிட்டப்ப வெளியில கூட நம்ம கோவத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும், இல்ல நமக்கு மேல இருக்கிற இடத்துல கோவத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் விளைவு என்ன நடக்கும்னு. நமக்கு மேல அதிகாரிகிட்ட கோவப்பட்ட என்ன நடக்கும்னு தெரியும்.
எங்கேயோ இல்லை ஒரு ரவுடி இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கோவத்தை காமிச்சா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அங்கெல்லாம் நமக்கு எவ்வளவு கான்சியஸா இருக்கோம் பாருங்க. பெரும்பாலும் நம்ம தவிர்த்துருவோம் 99%. ஆனா அந்த கோவம் எங்க வரும்னா, நம்ம யார் மேல எளிதா செலுத்த முடியுமோ அவங்க மேல வரும். எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, துணைவியாரோ இந்த மகனோ சொல்லுவாங்க, சும்மா நீ நடிக்காதப்பா, சன்மார்க்கம் அது இதுன்னு, நீ எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எங்ககிட்ட எரிஞ்சு விடுற, கோவப்படுற, அப்ப நீ இதுதான். என்னுடைய அளவுகோல் அங்க தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து என்னதான் பேசினாலும், வெளி உலகத்துல இருந்தாலும், அங்க நம்ம ஒரு நடிப்புன்னு சொல்ல வேண்டாம், நம்ம ஏதோ ஓகே அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனா அந்த அளவுகோல் பாருங்க, நம்ம நமக்கு நெருக்கமானவங்க, நான் சில நேரத்துல அதை இப்படி சொல்லுவேன், நான் உரிமையில சொல்றேன் அப்படின்னு. அது உரிமையில சொல்றேங்கிறது சில நேரத்துல நம்மள நாம ஏமாத்திக்கிற விதமா கூட இருக்கலாம். ஏன்னா அது வந்து கோவப்படாமனு சொல்ல முடியும் அந்த உரிமையில சொல்றப்ப. அல்ல கோவத்தை வந்து கையாண்டு சொல்ல முடியும். இப்ப நான் ஐயா சொன்ன மாதிரி இப்ப இந்த நிமிடத்துல நான் கோவத்தை நிறுத்திட முடியுமானா முடியாது. அது வந்து ஏன்னா அந்த 2 விஷயங்கள் ஐயா சொன்னாங்க, இந்த காமம் குரோதம்னு பாருங்க, ஆரம்பிக்கிறது அந்த 2 தான் ஆரம்பிக்குது அந்த வரிசையில. அது அப்ப மிகப்பெரிய ஒரு சவால், நமக்கு முன்னாடி இருக்கிற சவால். இந்த நிமிஷத்துல எல்லாத்தையும் நிறுத்திட முடியுமானா முடியாது. அது கூட நம்ம வாழ்ந்தாக வேண்டும். எப்படி நம்ம அந்த 3 மலங்கள்ல ஆணவங்கிற அறியாமை மலத்தை நம்ம வந்து முற்றிலும் நீக்க முடியாதோ, ஆனால் அதை அவிக்க முடியும், அவித்து அதனுடைய செயலற்றதாக ஆக்கிவிட முடியும். அப்படிங்கிற மாதிரி அந்த கோபத்தை கையாண்டு அதனுடைய வீரியத்தை குறைக்க முடியுங்கிறத நான் இத்தனை அன்பர்களுடைய வாயிலாகவும் அவங்க அனுபவங்கள் வாயிலாகவும் தெரிந்து கொண்டேன். அதுக்கு பல டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. இப்ப குமாரலையா சொன்னாங்க, ஞானசரியா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 40 ஆண்டு காலம் இந்த அலுவலக பணியில உச்சநிலையில் இருக்கிறப்ப எத்தனை விதமான இடர்பாடுகள், ஒழுங்கினங்களை பார்த்திருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல சில நேரத்துல கோபத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனா அந்த கோபம்ங்கிறது அறக்கோபமாக அறச்சித்தமாக இருக்கின்ற பொழுது அது உங்களை பாதிக்காது, அவங்களையும் பாதிக்காது, அந்த நேரத்துக்கு அது தேவைப்படுவதாக ஒன்றாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை நம்ம கையாளணும். அந்த பாரதியார் பாட்டுல கூட எனக்கு ரொம்ப நாள் இந்த ரவுதிரம் பழகு அப்படிங்கிறது வந்து எனக்கு அது புரியாம இருந்தது. அது என்ன ரவுதிரம் பழகுனா, கோபத்தை நம்ம கொல்லணுமா அப்படின்னு. பழகுன்றது வந்து பழகுங்கிறது ஒரு விஷயத்த வந்து நம்ம அது கூட அடாப்ட் பண்ணி அது கூட வாழ பழகிக்கிட்டு அதை வந்து நம்ம கைக்கு கொண்டு வந்துடணும். இப்ப நம்ம ஒரு குதிரையை பழக்கணும்னா என்ன, குதிரை வந்து அடங்காத ஒரு குதிரையா இருக்கும். அது குதிரையை பழக்கணும் அப்படின்னா நம்ம அதை அடக்கிடுவோம், அது மேலே இருக்கும், அதை அடக்கணும். ஆனா குதிரையை விட்டு ஓடி போயிட மாட்டோம், அந்த குதிரை மேலதான் நம்ம பயணிப்போம். அதே மாதிரிதான் ரவுதிரம் பழகுன்னு பாரதியார் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கோபத்தை நம்ம எப்படி கையாளணும், அதுதான் நம்மளுடைய அருள் உலக வாழ்க்கைக்கு நம்ம எல்லாம் நட்டத்தை பார்த்துக்கணும். என்னென்னலாம் நட்டம் வரும், உடல்ல என்ன மாற்றங்கள், உள்ளத்துல என்ன மாற்றங்கள், அது எப்படி நமக்கு நட்டத்தை உண்டு பண்ணுங்கிறது மிக தெளிவா பார்த்துட்டோம். இப்ப கையாளக்கூடிய விதங்கள் வந்து பல வகையான உத்திகள் இருக்கு, அது எப்படிங்கிறதையும் பார்க்கணுங்கிறதும் நம்ம வந்து இது இருக்கும். இது வந்து நடைமுறையில தினம் தினம் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுய பரிசோதனையாகவும் கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா இந்த கோபத்துக்கு வெளியால் யாருமே காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். இந்த கோபங்கிறது நம்ம உள்ள இருந்து கிளத்தெழுவுது, வெளியில இருந்து கிளத்தெழுவுது அல்ல. அவங்க வந்து என்னதான் தூண்டுதல் கொடுத்தாலும் நீங்க வந்து அது இடம் கொடுக்கலன்னா அது நடக்காதுங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் கோபம் இருக்கிற போது நம்ம இழந்துடுறோம். இந்த சிந்தனைகள்லாம் இப்ப வர்றதே இல்லை. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க எந்த சிந்தனையும் அந்த நேரத்துல வர்றது இல்லை. அப்படி நம்ம வந்துருச்சு, ஒரு நிமிஷம் வந்துட்டாலே நம்ம கோபத்தை வென்றதாக தான் பொருள் என்று நான் கருதி இந்த கோபத்தை கட்டுக்குள் வைத்து அதை பழகி அதை படிப்படியாக வென்று நம்ம இந்த அருளக வாழ்க்கையில் பயணிக்கணும் என்ற அன்பான நோக்கத்தோடு நமது ஞானசிரிய அவர்களை அந்த முடிவுரையை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா. அன்புள்ள திருமுருகன் ஐயா, மிக அழகான அருமையான தொகுப்புரைய சொன்னீங்க. இது ரொம்ப நிறைய அன்பர்கள், வெங்கடேஷ் ஐயா, திருமதி வெங்கடேஷ் அம்மா, மாரிமுத்து ஐயா, கைத்தீஸ்வரன் ஐயா, செல்வகுமார் கனடா ஐயா, ஆனந்த பாரதி ஐயா, மாரிக்கனி ஐயா, டாக்டர் விநாயகமூர்த்தி ஐயா, என் அன்பு மகளார் திலகவதி அம்மா, இன்று ஒரு புதிய அன்பரை அறிமுகம் செய்து வச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அவர் நேராக பார்க்க முடியாதவங்க இன்னைக்கு அவருடைய காணொலியில் கண்டுவிட்டேன். அண்ணாமலை ஐயா, பவானி சங்கர் ஐயா, குமாரவேல் ஐயா, சங்கர் பெர்னாஷ் ஐயா, ஜெகதீப் ஸ்ரீ அம்மா, அத்தனை பேரும் அருமையான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து மிக சிறப்பாக திருமுருகன் ஐயா பின்னால பாருங்க, ஒரு தமிழ்ல கோபத்திற்கு எத்தனை வார்த்தைகள், எத்தனை சொல்லாட்சிகள். எனக்கு தெரிஞ்சு உலகத்து வேற இந்த மொழியா இப்படி இருக்குமான்னு தெரியல. அதான் தமிழோட சிறப்பு. ஏன்னா அவ்வளவு ஆய்ந்திருக்கிறார். அக ஆய்வு ஆய்ந்தனால்தான் இவ்வளவு சொற்கள் இருக்கு. ஏன்னா ஆங்கர்னு ஒண்ணு வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம்ல, ஏன் வைக்கலன்னா அவ்வளவு ஆய்ந்திருக்கிறார்கள். ஞானம் விளைந்த பூமி என்பதாலே இந்த இந்திய மண், குறிப்பாக தமிழ் மண், இந்த சினத்தை இவ்வளவு ஆய்ந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த சினமும் காமம், இந்த காமம் சினை வந்து அவ்வளவு ரெண்டு ஒண்ண ஒண்ணு விட்டு பிணியாம இருக்கு. சில இடங்கள்ல காமத்தை முதல்ல சொல்லுவார், சில இடங்கள்ல கோபத்தை முதல்ல சொல்லுவார்.
இப்ப பாருங்க, ஏன் கோபம் போகணும்? வள்ளலார் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. கோபம் ஏன் சார் போகணும்? இருந்துட்டு போகுது அது பாட்டு ஒரு பக்கம். கோபப்படும், சந்தோஷப்படுவோம். மனித இயல்பு தானே சார், விட்டுருங்க சார். அது ஏன் போய் கஷ்டப்பட்டு அடக்குறீங்க? எனக்கு சொல்றாரு, ஏன் போகணும்னா, நம்ம மேலே விடாம பண்ணுதுன்னா இந்த 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை வென்றால் தவிர நாம் வள்ளற்பெருமான் சொல்லுகிற இந்த ஞான மார்க்கத்தில் மேலே ஏற முடியாது. அப்ப 36 தத்துவங்கள் கைவசம் ஆகணும், என் வசம் ஆகணும். என்ன செய்யணும்? வள்ளலார் சொல்றாரு, கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று. அந்த வார்த்தை பாருங்க, இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை. குடிகெட்டு போனது. கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். 5% இருக்கலாங்க, 90% போன நோ காம்ப்ரமைஸ் ஐயா. குடிகெட்டு போனது, இருந்து இடம் தெரியாம அழிஞ்சு போகும். கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று, தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. அப்ப இது ரெண்டும் குடிகெட்டு போகுது. கோபம் காமம் ஒழிஞ்சுன்னா என்ன நன்மைன்னா, தத்துவம் அனைத்தும் தன் வசம் ஆக்கியதுன்னு பாடுறார் பெருமான். அப்போ ஒரு மேலான நிலைமிசு மேல் ஏற்றி விட்டது எதுங்க? இந்த கோபத்தையும் காமத்தையும் வென்ற நிலைதான். கோபமும் காமமும் குடிகெட்டு போயிற்று, தத்துவம் எல்லாம் என்றன் வசம் நின்றது. இந்த கோபத்தை முனிதல் ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம திருமுறையா. பல வார்த்தைகள் சொன்னார், 20க்கு மேற்பட்ட வார்த்தைகளை சொன்னார். முனிதல்னா தமிழ்ல என்ன பொருள்னா கோபித்தல் அர்த்தம். எதை கோபிக்கிறார்கள்? கோபத்தை கோபிக்கிறார்கள். யார் கோபத்தை கோபிக்கிறானோ அங்கதான் முனிவன் பேர். முனிதல்னா கோபித்தல், கோபத்தை முனி. காம கோடி பீடாதிபதிங்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், காமத்தை ஒரு கோடியில தள்ளி விட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க காமத்தை ஒரு கோடியில் தள்ளியவர்கள். காமனா ஒரு பொருட்டே இல்லை, நம்ம கிட்ட எதிரையும் வர முடியாது அதெல்லாம். அதனால காம கோடி பீடாதிபதி. அதுபோல முனிவர் என்றாலே முனிதல். ஆனா அது போல நம்முடைய வரலாறுலாம் இருக்கானே இல்லை. வரலாறு இல்ல, புராணங்கள். அந்த பெருமான் இந்த கண்மூடி வழக்கெல்லாம் மண்மூடி போட்டு போகும்னு சொல்லி புராணங்களை ஏன் புறந்தழுகிறார் அப்படின்னா, சில புராணங்கள் அப்படி இருக்கு. கோபத்துக்குனே ஒரு முனிவர், துர்வாச முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அவன் தான் அந்த 5 புலன்களையும் அடக்கியவன் தான் முனிவன். யோகி, ரிஷி, மகரிஷி, ஞானி. அவனுக்கு கோபம் வரலாமா? அவனுக்கு துர்வாச முனிவர்னு பேர். வேறொரு முனிவர் இருந்தார், சுதீபர் ஒரு முனிவர். அவர் அப்படிதான் தவம் பண்ணிட்டு இருக்கார். 2 காட்டுவாசி வரான். அதுல ஒரு காட்டுவாசி இந்த முனிவர் அருகே வருகிற பொழுது ஒருத்தருக்கு மாரடைப்பு அப்படி கீழே விழறான், மயங்கி விழுந்து போயிடுறான். இந்த கூட வந்த காட்டுவாசிக்கு ஒரே பையன், ஐயோ நம்ம நண்பன் கீழே விழுந்துட்டானே, என்ன செய்யறதுன்னு பாக்குறான். அந்த அருகில் அந்த சுதீவர் என்கிற முனிவர் கண்களை மூடி தியானத்தில் இருக்கிறார். அருப்பா, ஐயா ஐயா கொஞ்சம் எழுந்துருங்க ஐயா, இந்த கீழே விழுந்துட்டா ஐயா, கொஞ்சம் காப்பாத்துங்கய்யா. ஒரு உயிர் நேயத்துல அவன் கேட்கிறான். கூட வந்த ஒரு காட்டுவாசி கீழே விழுந்து விட்டானே. இவருக்கு மனித நேயம் சங்கர் சொன்னார் பாருங்க, மனித நேயம் இருந்திருந்தால், ஆன்ம நேயம் இருந்திருந்தால் அவனுக்கு உதவி பண்ணணும் இல்ல. இவருக்கு கோபம் ஒரு, என் தவத்தை கலைத்து விட்டாய், சாம்பலாக போக கடவுளுங்க. அப்ப இது எந்த முனிநிலை, எந்த யோகம், என்ன தவம் இது? அதனால்தான் பெருமாள் தாண்டி வர்றார். முனிவன் என்றாலே கோபத்தை முனிதல் தான். அந்த கோபத்தை முனிய முடியாமல் அவனை சபிக்கிறான்னு சாம்பலாக போங்கிற சாம்பலாயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மயங்கி விழுந்தான் பாருங்க, அவன் எழுந்திருக்கிறான். ஐயோ என் நண்பன் என்ன நான் பாரு, கீழே சாம்பல் இருக்கு. புரிஞ்சுக்கிறான். முனிவர்கிட்ட கேட்கிறான், ஐயா தவறு நடந்து போச்சியா, தயவு செய்து அவனுக்கு எழுப்பி கொடுங்க, நாங்க ரொம்ப ஏழைங்க ஐயா, நான் காட்டுவாசி. அப்ப சொல்ல, எனக்கு சாபம் கொடுக்கதான் எனக்கு சக்தியை தவிர சாபத்தை விமோசனம் எனக்கு சக்தி இல்லை, கொஞ்சம் நான் இவனுடைய குருநாதரை கேட்டு வரேன் அப்படின்ட்டு அவனை காத்திருக்க சொல்லிவிட்டு குருநாதர்கிட்ட போறார். ஒரு சுசாந்த முனிவர்னு பேர். சுசாந்த முனிவர்கிட்ட போறார். சுவாமி, இது மாதிரி ஒருத்தன் நான் கோபத்தினாலே எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன், அதை மீட்டு கொடுக்கணும், நீங்க தான் அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஒரு வழி இருக்கப்பா, நீ ஈட்டிய தவம் முழுவதும் நீ அர்ப்பணம் செய்து விட்டால் நான் சாம்பல் உயிர் பெற்று அவன் எழுந்துருவாங்கிறார். அது அவனுக்கு மனசு வரல. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் ஈட்டின அந்த ஆன்ம சக்தி தவலிமை நான் எப்படி அவனுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது, பண்ண முடியாது, வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்றான், ஒண்ணு பொண்ணு, இந்த விஷ்ணுபுரம் ஒரு ஊர் இருக்கு, விஷ்ணுபுரம். அங்க போனீங்கன்னா மாதவன் ஒருத்தர் இருக்கான், அவன் கிட்ட போனீங்கன்னா அதுக்கு மோசம் கிடைக்கும். மகரிஷிகளால் முடியாத ஒரு சாதாரண மாதவனால் முடியுமா? சரி போறான். போறவள் அங்க ஒவ்வொருத்தன் கேட்கறான். அப்பா அந்த விஷ்ணுபுரத்துக்கு போய் சேர்றான். யார் அந்த மாதவன்?
அவன் ஏதோ கிழக்காலப்போ மேற்காலப்போ தான் சொல்றான், அவனுக்கு கோபம் வந்து போகுது. மறுபடியும் கோபம் பாருங்க, முனிவன்கிறவனுக்கு கோபம் வரலாமா? அவனையும் எரிச்சு விடுறான், சாவனை போடுறான். அப்புறம் ஒரு அழகான பெண்ணு போறான். அவளை பார்த்த உடனே இவருக்கு அழகு வருது. அழகு மேல ஒரு ஆசை வந்து போகுது. உத்து பாக்குறாரு. அவன் சொல்றா, நீ ஒரு முனிவனா இருக்கிற, சடாமுடியெல்லாம் வச்சிருக்க, ஒரு பெண்ணுடைய அவைகளை இப்படி நீ பார்க்கலாமா? உடனே அவனுக்கு கோபம் வருது. மறுபடியும் கோபம். நான் ஒரு முனிவன், என்னை நீ எதிர்த்து பேசிவிட்டாய், உன் அழகு போக்கணும். அழகெல்லாம் போயிடுச்சு பாவம். அதுக்கப்புறம் அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த இவர்கிட்ட போறான், மாதவன் கிட்ட. போன உடனே எல்லாத்தையும் சொல்றான், அந்த மாதிரி நடந்து போச்சு, வரவெல்லாம் நடந்து போச்சு. எனக்கு நீங்க உங்ககிட்ட தான் வந்தால் அந்த சாம்பரானவனை எழுப்பி விட முடியும் என்று எனது குருநாதர் சுசாந்த முனிவர் சொன்னார், அதனால வந்தேன் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன தவம் செய்றீங்களா, என்ன செய்றீங்கன்னு கேட்கறான். ஐயா எனக்கு தவமெல்லாம் எதுவும் தெரியாது ஐயா. தூங்கி எழுந்தால் படுக்கிற வரையில் மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்யணும், ஜீவகாரணி செய்யணும், ஆன்மீகம் செலுத்தணும். அது ஒன்ன தவிர ஒன்றும் தெரியாது. நான் படிக்க முடியல, ஒண்ணும் இல்லை, பெரிய ஞானி இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப பாருங்க, அப்போ கூட குயுக்தி இந்த முனிவனுக்கு புத்தி என்ன வருதுன்னா, அவன் ஆன்மீகம் சொன்னானே தவிர தவம் செய்ய வேண்டாம்னு சொன்னானா? உடனே இந்த முனிவருக்கு இந்த சுதிவருக்கு என்ன குயுக்தி புத்தி வருதுன்னா, அப்படி என்றால் நான் செய்கிற தவம் என்றெல்லாம் தவம் எல்லாம் வீண் வேலை என்று சொல்லுகிறாயோ? என்ன திமிரு உனக்கு? கோவப்படுறான், சபிக்கிறான். ஆனா அந்த இவனுக்கு ஒண்ணும் ஆகல, மாதவனுக்கு. மிரண்டு போடுறான். எப்படி நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு சபிச்சு ஒண்ணும் ஆகலைன்னு. அப்பதான் மாதவன் சொல்றான், ஐயா மற்றவரை வீழ்க என்று சொன்னால் உங்க தவ வலிமை போயிடும். நீங்க 3-4 பேரை நீங்க வர வழியெல்லாம் ஒருத்தர் நாங்க பஸ்மமாக்குனீங்க. உங்களுக்கு முகவரி சரியா சொல்லாதவனை நீங்க எரிச்சிட்டீங்க. ஒரு அழகான பொண்ணை நீங்க ஆசையோட பார்த்து இல்லாம அவளை போய் அழகெல்லாம் குலைச்சிங்க. அதில் மற்றவரை நீங்கள் வீழ்க என்று நினைக்கிற பொழுதே வாழ்க என்று சொல்லாமல் உங்கள் தவ வலிமை எல்லாம் போய்விட்டது. அப்ப அழகான் அந்த முனிவன். அப்ப சொல்றான், ஐயா எனக்கு இதே ஆற்றல் இருக்கும், ஏன்னா இறைவன் எனக்கு ஆற்றல் ஏதாவது கொடுத்திருப்பானே என்றால். இப்ப நடந்தெல்லாம் சொல்றான் பாருங்க, இதுவரை நடந்தெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மாதவனுக்கு. என் ஆற்றல் முழுவதும் உங்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். உடனே சந்தோஷம் முனிவருக்கு. சொல்றான், உங்கள் ஆற்றல் முழுதும் நான் உங்களுக்கு தந்து விட்டதாலே இப்பொழுது நீங்கள் என்னை சபிக்கலாம் ஐயா, நான் சபிக்கப்பட்டு மாண்டு விடுவேன், நீங்க சபிக்கலாம் அப்படிங்கிறான். இவ்வளவு உபகாரம் பண்ண உடனே நான் சபிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் போடுறான். இந்த கதை எதுக்காக சொல்றேன்னா, கோபம் என்பதை கடைசி வரையிலே நீக்க முடியாதவர்களுக்கு முனிவர் என்று பெயர் வைக்கப்படாது. ஆனா முனிவர்ங்கிற பெயரை சொன்னார் அவர். கோபத்தை பேர் சொல்கிற பொழுது முனிதல் என்றால் கோபித்தல். பாரதியார் ஒரு கூத்துக்கு போனார், தெருக்கூத்து நடக்குது. இந்த கூத்தெல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய பாட்டு பாடுவான். ஒரு நிமிடம் இருக்கும், ஒரு 9 பாட்டு வரும். வெறும் பாட்டு தான் இருக்கும் கூத்துல. அப்ப அந்த கூத்துல ஒரு காட்சி வருகிறது. அந்த காட்சியிலே ஒரு விஷத்தை அந்த ராஜா குடிக்க வேண்டும். ஒரு புற்றியில விஷத்தை வைக்கிறான்னு குடிச்சுடுறான். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 பாட்டு 4 பாட்டு 3 பாட்டு பாடிட்டே இருக்கும். ஹார்மோனிக்காரன் வாசிக்கிறான். இந்த கூத்து பார்க்க போனார் பாரதியார். ஒரு தாங்கல கோபம். ரவுத்திரம் பழகு என்று சொன்ன பாரதியாருக்கு கோபம் தலைமையில், யோ விஷத்தான் குடிச்சு தொலைச்சில்ல, சாக வேண்டித்தானே, ஏன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்க அப்படின்னா. அப்போ இவருக்கு என்ன கோபம்னா, இயற்கைக்கு முரணா இருக்குல்ல இது. அப்ப கோபம் எந்த சூழ்நிலை வருது பாருங்க. ஒரு செயல் இயற்கைக்கு முரணாக நிகழ்கிற பொழுது கோபம் வருது. ஏன்னா விஷம் குடிச்சா செத்து போனவங்க இம்மான் பாடின்னு இருக்கான் 10 நிமிஷம். அது போல இந்த கோபம் என்பது மனிதனுடைய குணத்தை காட்டுது. உதாரணமா நீங்க படிச்சிருக்கலாம், இந்த மைக் டைசன் ஒருத்தன். இந்த மைக் டைசன் ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர், உலக புகழ் பெற்றது. ஒரு நாள் ஒரு பெரிய உலகத்தினுடைய முக்கியமான ஒரு குத்துச்சண்டை நிகழ்ச்சி நடக்குது, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி என்ன ஆகும், ஏன்னா எதிராக போராடுறவங்க ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். இருந்தாலும் மைக் டைசனுக்கு சமமான வீரர் யாரும் இல்லை. அது அவளோடு உலகம் முழுவதும் எதிர்பார்க்குது. குத்துச்சண்டையில சில விதிகள் இருக்கு, இப்படிதான் குத்தணும், இப்படிதான் போகணும், ரெஃபரி நிறுத்திக்கணும். இவருக்கு வயது ஆக ஆக மைக் டைசன் சில விதிகள்லாம் மீறுகிறார். இவருக்கே தெரியுது விதியை நம்ம மீறணும். இவர் அறியாமல் இந்த விதி மீறலாலே கோபம் வருகிறது அவருக்கு. அந்த நேரம் பார்த்து எதிராளி என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய தலை கவசத்தாலே ஒரு தலை மேல மோதலாம். மோதன உடனே இவருக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறுகிறது. தலைக்கு மேல கோபம் ஏறி போச்சு. உடனே ஒரு செயலை செய்தார். அந்த செயல்னால இன்று வரையிலே மைக் டைசன் பழிக்கப்படுகிறார். என்ன செயலை பண்ணான்னா, அந்த மைக் டைசன்ங்கிற குத்துச்சண்டை வீரன்
வரலாற்றில் பதிவாயிடுச்சு பாருங்க. அந்த எதிரே இருந்த பெரிய வீரனுடைய காதை கட்சி துப்பிட்டாங்க கீழே. எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க. ஒரு நிமிடம் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாததாலே அவன் வரலாற்றிலே மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரன், ஒரு இகழ்வான பெயரை பெற்றான். அதனால இது கோபம் வருவதற்கு இன்னொரு காரணம். தன்னை விதியை மீறுகிறோம், தான் வலு இழக்கிறோம்னு சொல்கிற பொழுது எதிராளி மேல் பொறாமைனா வரக்கூடிய ஒரு கோபம். அதுபோல நம்ம சொல்வதை மற்றவர் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அப்பொழுதும் கோபம் வருது. அதான் அழகான குரலாம் எடுத்து சொன்னாங்க. செல்லிடத்து சினம் காக்க, உன் ஜெபம் எங்க பலிக்குமோ அங்க கோபத்தை காப்பாத்தியா. மனைவி நீ சொன்னா கேட்டுக்குவாங்க, குழந்தைகள் சொன்னா கேட்டு, அவங்க வீட்டு கோபத்தை நீ காத்து பிரயோஜனம் இல்லை. மேலதிகாரிட்ட காக்க முடியுமா சினத்தை? அங்க காக்கணும். அதான் அங்க காக்க முடியும். ஏன்னா அங்க செல்லா எடுத்து சினம் தீது 100 குரல் சொல்லுவார். செல்லா எடுத்து சினம் தீது. அங்க போய் நீங்க சொன்னீங்கன்னா சீட்டு கிழிஞ்சிடும். உங்கள் சினம் எங்கு செல்லுபடி ஆகுமோ அங்க சினத்தை நீங்க காக்கணும். வள்ளுவரோட வேற என்னங்க சொல்ல முடியும் சினத்தை பத்தி? அதனால சில பேருக்கு பொருள் மேல ஆசை, அதனால கோபம் வரும். ஒரு சிறிய நிகழ்ச்சி சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு கார்ல ஒரு கூரான ஒரு கம்பிமான ஒண்ணு வச்சு திரிக்கிட்டு இருக்கு. அந்த தூரம் இருந்து பார்த்தா அவன் கையில அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய இரும்பு இருந்தது அந்த தகப்பனுக்கு. பாருங்க, அந்த கார் மேல இருந்த அபிமானம். ஒரு குழந்தை தான் பெற்ற பிள்ளைதான் அது, 3-4 வயசு குழந்தை. அந்த குழந்தை அந்த கார்ல கிறுக்கிறத தாங்க முடியல. கையில இருந்து இரும்பால ஓங்கி அடிக்கிறான். பாருங்க, துரதிருஷ்டம், அது பட வேண்டாத இடத்துல பட்டு அந்த குழந்தை கீழே விழுந்து உடனே செத்து போகுது. அந்த கார் மேல் இருக்கிற ஒரு பொருள் ஆசை தான் பெற்ற பிள்ளை மேல இல்ல பாருங்க. சினம். அந்த நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்றான் பாருங்க. அது போல அவனுக்கு சினத்தை அடிக்கிறான். குழந்தை இறந்து விடுகிறது. இப்படி எல்லா நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது. அழறா நான் ஒரு நாள் அந்த காரை உட்கார்ந்து அந்த குழந்தை விழுந்த இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டே அந்த காரை பாக்குறான். ஐயோ, அது ஒரு காருக்காக என் குழந்தை இழந்து விட்டேனே. அப்பதான் பாக்குறான், அந்த கிறுக்குனதை பாக்குறான். அந்த கிறுக்குனதை பாருப்ப, பாப்பா ஐ லவ் யூன்னு எழுதியிருக்க அந்த குழந்தை. அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். அதுக்கு தெரிஞ்சே அந்த எழுத்துல எழுதுது, பாப்பா ஐ லவ் யூ. நீ எப்படி இருங்க, இதயமே உடைஞ்சு போச்சு. அது எந்த நேரத்தில் சினம் வருகிறது, எதன் மேல் வருகிறது, எதனால் வருகிறது? நான் தான் சொல்லுவாங்க, சினத்தை காக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா விழிப்புணர்வு தான். இந்த விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இதுலதான் சினத்தினுடைய நஷ்டம். ஏன்னா அறிவியல் அடிப்படையில் விநாயகமூர்த்தியை அடிமையா சொன்ன ஏற்பு நடத்தியதே ஒரு மறு பார்வை பார்த்தார். சுவாச கோளாறு வருங்கிறாங்க. யாருக்கு கோபம் இருக்கிறது? விளைவு என்னன்னா சுவாச கோளாறு, ஆஸ்துமா. ஆஸ்துமானாலும் கோபம் வருதா, கோபத்தான் ஆஸ்துமாங்கிற ஒரு பெரிய விஷுவல் சைக்கிள். இன்னும் கோபம் வருகிற பொழுது ஒற்றை தலைவில் மைக்ரேன் சொல்லுவாங்க. இதயத்துல அழுத்தம், ரத்த அழுத்தம் வந்தா என்ன ஆகுங்க? இதயத்தினுடைய கோளாறு, இதய நோய், மாரடைப்பு. திடுப்புன்னு கோபம் வருதுன்னா அதிகப்படியான ரத்தம் மூளைக்கு போயாகணும். ஆனா மூளைக்கு போற நரம்புலாம் திடுப்புன்னு பெருசாயிடுமான்னா அதனுடைய விட்டம் அதே அளவுதான் இருக்கும். அப்ப என்ன இவங்க அந்த நரம்பை அந்த குழாயை பிடிக்கும். ஸ்ட்ரோக், இதய நோய், மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு. அப்போ எவ்வளவு ஒரு இழப்பு பாருங்க. அழகான கருத்து நான் அடிக்கடி சொல்கிற கருத்து அது. ஓராண்டு, 1 மாதம், 2 வருடம் ஈட்டிய அந்த சுத்த உஷ்ணம் இருக்கு பாருங்க, சைக்கு ஈட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கோவப்படுகிற பொழுது 5 நிமிஷம் எல்லாம் வெளில போயிடும். இது எப்படி வெளியில போகுங்க? கண்ணு சிவக்கும், கைகள் படபடக்கும், காதுல தண்ணி வடிக்கும், மூக்குல தண்ணி வடிக்கும், மூச்சு வாங்கும், இதயம் படபடக்கும். இவ்வளவுத்தின் மூலமாக நீ தேடி வைத்த அத்தனை சுத்தம் பாழாகி போகிறது. நஷ்டம் யாருங்க? அதான் புத்தர் கேட்பார், நீ கோபப்படுகிறாய் ஒருவன் மேலே அவன் செய்த தீங்கிற்காக, நீ அவனுக்கு தண்டனை கொடுக்குறதா நினைச்சு நீ திட்டுற. ஆனா தண்டனை அவனுக்கல்ல அப்பா, தண்டனை உனக்குங்கிறாரு. அப்படி பாருங்க, தண்டனை யாருக்கு? நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறோம். ஏன்னா நீங்கள் தேடி வைத்த சுத்த வருஷம் முழுவதும் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் 5 நிமிடத்தில், 5 நொடியிலே. அப்ப தண்டனை நீ அவனுக்கு கொடுக்கறதா நினைச்சு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்கிறார் புத்தர். சினத்தை பற்றி புத்தர் மிக மிக பறக்க எழுதுறார். இந்த ஜென் கதைகள் நிறைய இருக்கு, எல்லாம் சொல்றதா இருந்தா காலம் போய்விடும். அதனால இந்த கோபத்தை சில நேரங்களில் தேவைப்படும் என்று சொன்னார். தேவை என்று சொன்னார். உண்மைதான். இப்ப குழந்தைகளை திருத்தறோம், அதெல்லாம் ஒரு பொய்க்கோபம். பொய்க்கோபத்துக்கும் மெய்க்கோபத்துக்கும் வேறுபாடு.
மெய்கோபம்தான் நாம் தேடி வைத்த சொத்து விஷயத்தை இழக்க காரணமாக இருக்கிறது. பொய்கோபம் என்பது நாம் பிள்ளையை பாசத்தின் மேலிட்டாலே திருத்த நாம் முயற்சிக்கிறோம். அதனால உங்களுக்கு எந்த விதமான சூடு கரண சூடு படாது. பெருமான் சொல்வார், கரண சூடுங்கிற வார்த்தை பெருமான் பயன்படுத்துவார். கரணம் என்றால் மனம் சூடுபடாமல் கொள்ளுகிற ஒரு பொய் கோபம் அது. குமாரோடு சொன்னார் பாருங்க, அலுவலகத்தை நான் அடிக்கடி என் வாழ்விலே நான் சோதனை செய்து வெற்றி கண்ட முறை அது. ஒரு 30,000 பேர் கீழே வேலை செய்கிற பொழுது கோபப்படாமல் இருக்க முடியாது. யாராவது தவறு பண்ணிட்டு தான் இருப்பான். நம்மை இழக்காமல் கோபப்படுபவர் நடிக்கலாம் இல்ல. இந்த பாம்புங்கிற மாதிரிதான். நல்ல பாம்பு சீர்ற மாதிரி கொத்துறது மாதிரி நடிக்கலாம் இல்ல, கடிக்கலாம் கூட. அது போல நாம் நடிக்கிறோம். அது பொய்க்கோபம். குழந்தைகளை திருத்துவதெல்லாம் ஒரு பொய்க்கோபம். அது தேவையான கோபம் தான். அது நம்ம அதுக்காக திருத்தாம விட்டோம்னா குழந்தை எப்படிங்க திருந்தோம்? இப்போ ஆசிரியர் பள்ளியில மாணவர்களை கோபிக்கிறார், அது மாணவர்களை திருத்தும் பொருட்டு. அதனால அழகான வார்த்தையை சொன்னார், அடுத்துணையும் சினங்காமை அடையாம என்று ஞாபகப்படுத்தினார் நமது ஆனந்த பாரதியவர். அணுகளை கூட இருக்கக்கூடாங்க இந்த சினங்காமம். ஏன்னா அதோடைய இழப்பு அவ்வளவு சொன்ன பாருங்க, அவ்வளவு இழப்பும் இருக்கல. அதனால சினம் புத்தர் சொன்னது போல மறுவருக்கு தண்டனை கொடுப்பதாக பாவித்து நாம் தண்டனை அனுபவிக்க கூடாது. வள்ளுவர் சொல்றார் இல்லைங்க, சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நினைத்து அறைந்தான். எது மேல? நிலத்தறைந்தான். எங்க நிலைத்து அறைகிறாங்க அவன்? சினத்தை எது மேல நினைக்கிறானா? சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கை பிழையாதற்று. கோபப்பட்டு நிலத்து மேல அடிச்சா யாருக்கு நஷ்டம்? பூமிக்கா வலிக்கும்? நம்ம கைதான் எலும்பெல்லாம் முறிஞ்சு விடும், நரம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வரும், ரத்தமா சொட்டும். அதான் சொல்றார் வள்ளுவர், சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலைத்து அறைந்தான் கை பிழையாதற்று. அவன் கை பிழைக்காது, கை உடைஞ்சு கொடுங்கிறார். அது போலதான் புத்தர் சொல்லுகிறார், சினத்தை நாம் மற்றொரு மேல் தண்டனை கொடுப்பதாக நினைத்து நாம் அவருக்கு கோபப்படுகிற பொழுது நாம் நம்மை இழக்கிறோம், நம் மனம் சூடுபடுகிறது, நாம் தேடி வைத்த சொத்தோஷம் எல்லாம் பாழாகிறது என்கிற கருத்தை மிக அழகாக சொன்னார்கள். நாம் என்ன செய்யணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். நாம் ஏன் கோபப்பட வேண்டும்? கோபப்பட வேண்டும். ஒருத்தவங்க புத்தரை திட்டுறான், மண்ணத்தோவறான், நாசமா போடுவாங்கிறான். அவரும் புன்னகையோட உட்கார்ந்துருக்கார். அவன் கடைசியா நான் பண்ற போறப்பா, ஐயோ புத்தரு, அவனுக்கு கோபம் தான் வரல, ஏன் அமைதியான ஒரு காரணமாவது வாயை திறன்னு சொல்லுங்கிறான். அப்ப சொல்றாரு புத்தரு, நீ திட்டிய திட்டுக்களை நான் வாங்கவில்லையப்பா. நீ எனக்கு ஒரு பணம் கொடுக்குற, அந்த பணத்தை நான் வாங்கல. அந்த பணம் யாருக்கு சொந்தம்? உனக்கு தான் சொந்தம், நான் வாங்கல இல்ல. அதுபோல என்னை திட்டினாய், அந்த திட்டுக்களை நான் வாங்கவில்லை. ஆகவே நீ திட்டிய திட்டுக்கெல்லாம் உன்னிடத்திலே தான் இருக்கிறது. நீ என்னென்ன கேவலா பேசுனியோ அத்தனை கேவலை சொற்களும் திட்டுகளும் உன்னிடத்திலே தான் இருக்கிறது. நான் ஏன் கோபப்பட வேண்டும்? நான் வாங்கலையே. பாருங்க, சமணர்கள் ஒரு 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 மரபு இருக்கிறது. அதாவது தன்னை ஆராய்தல்னு ஒரு விழா கொண்டாடுறாங்க. மரபுனா விழா, ஆண்டுக்கு ஒரு முறை விழா. அது பேரு தன்னை ஆராய்தல் விழா. எல்லாரும் சேர்ந்து தேநீர் கோப்பில தேநீரை வைத்துக் கொண்டு ஒருவர் தான் செய்த தவறுகளை எல்லாம், மற்றொரு பேர் நினைத்த கோபங்களை எல்லாம், நம்மளை கோபப்பட்டேன் சொல்லி திருந்தி அழுவார்கள். நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் கூட சினங்காத்தல் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அதுக்கு பேர் அருகுண சீராய்வு. இது சமணர் பௌத்த மதத்திலிருந்து அவர்கள் பெற்ற ஒரு ஞானமா இருக்கலாம். அருகுண சீராய்வு, தன்னைத்தான் அறிதல். சமணர் என்ன செய்வாங்கன்னா, அந்த தன்னை அறிதல் விழாவுல யாராவது ஒருத்தரை பத்தி தவறா கோபம் நினைச்சிருப்பாங்க. அது எதிராளி தெரியாம கூட இருந்திருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த விழாவுக்கு அப்புறம் போய், ஐயா, நான் உங்களை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே உங்கள் மேல் கோபப்பட்டு நான் உங்களை தவறாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்களைங்க. அவன் முழிப்பான், நீங்க கோபப்பட்டது எனக்கு தெரியாது, எனக்கே மன்னிப்பு கேட்கறீங்க இல்லையா, நான் கேட்டால்தான் எனக்கு மோசம். அப்ப பாருங்க, அந்த பண்பை பாருங்க. மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, மனதால கோபப்பட்டதற்கு கூட சமண முனிவர்கள் தேடி சென்று ஒரு இடத்திலே மன்னிப்பு கேட்கிற ஒரு பழக்கம். இந்த யோக கலையில கோபத்தை தீர்ப்பதற்கு வழி சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாக்கு தொகை போட்டு ஓடும். அது போல என்ன சொல்கிறாங்க என்றால், கோபம் இருக்கிற பொழுதெல்லாம் நாக்கை எவ்வளவு வெளியே நீட்டணும் அவ்வளவு நீட்டணும் வெளியில. அவன் சொல்லுவான், கோபப்படுறப்ப விகாரமா இருக்கும் முகம், நாக்கு வர்றதுக்கு மட்டும் என்ன ஆகும்? வேணா இந்த பக்கம் திரும்பிட்டு தொங்க போடுங்க. ஆக இந்த நாக்கை வெளியே தொங்க போடுதல் யோக கலையிலே கோபத்தை போக்குற முறையாக சொல்கிறார். அப்ப இது ஒரு
முத்திரை யோக கலையில. அதனால்தான் காளி தான் அந்த முத்திரையினுடைய சின்னம். யோக முத்திரையினுடைய ஒரு சின்னம் யாருன்னா காளி. காளியோட வாயில பார்த்து நாக்கு அப்படியே சிறப்பா உள்ள தொங்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு 1000 கதை எழுதி புராணம் எழுதி மகிழ்ச்சி குத்தனா மோனா எருத்தல் இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. யோக கலையிலே நாக்கை வெளியே தொங்க விட்டு சிறிது நேரம் அமர்ந்திருப்பது கோபத்தை தவிர்க்கிற ஒரு முறை. அதுதான் காளி சிலை நமக்கு உணர்த்துகிறது. வாரியார் என்ன பண்ணாரு, நம்ம சஷ்டி இருந்தார் ஒரு தடவை. ஏதோ ஒரு ஊர்ல இருந்தார். 6 நாளும் பட்டினி. 7ஆம் நாள் வழிபாடு செய்தான் சாப்பிடணும். அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் காலம் கிட்ட நெருங்கி போச்சு. ஐயா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ட்ரெயினை பிடிக்க முடியாது. உடனே என்ன பண்ணாரு, ஐயா நீங்க ஒரு ஆப்பிள் ஒரு 6 ஒரு 2-3 ஆப்பிள தோல் சீவி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாமான் எடுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு எடுக்கணும்னு போனா தோலை சீவி கொண்டாந்து ஒரு பொட்டத்தை கொடுத்தான். வாரியார் சாமி தொடர் வண்டியில போய் அமர்ந்து பொட்டத்தை பிரிக்கிறார். வெறும் தோல் தான் இருக்கு, ஆப்பிள் தோல் தான். இவர் என்ன சொன்னார், ஆப்பிள தோலை சீவி கொடுறான்னார். இவன் ஆப்பிள தூக்கி போட்டான், தோலை பூரா பொட்டலம் கட்டி விட்டு கொடுத்துட்டான். 6 நாள் பட்டினி. இவருக்கு எவ்வளவு கோபம் வரணுங்க. உடனே போய் அவன் தோலை சீவனும் மாதிரி தோணும் நமக்கா இருந்தா. அவர் உடனே சிரிக்கிறார். பக்கத்திற்கு ஒன்னும் புரியல. ஐயா தோல் வேற கொடுத்துட்டான், உங்களுக்கு சாப்பாடு இல்லை சிரிக்கிறீங்க. இல்ல நான் ஒரு நாள் 1 மணி நேரம் அவன் கிட்ட பழகினேன், இப்படி செய்து விட்டான் எனக்கு. அவன் ஆயுள் முறை வருஷம் முறை அந்த முதலாளி கிட்ட இருந்த முதலாளிக்கு எது என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பார்த்தேன்னு பாருங்க. சில நேரத்துல சினத்தை போக்குவதற்கு நகைச்சுவை ஒரு நல்ல மூலம். நமது தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள் திருச்சி வானொலி நிலையத்தினுடைய டைரக்டரா இருந்தார், இயக்குனரா இருந்தார். அப்போ ஒரு பெரிய பணக்காரன். அவனை பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அவன் பாதிச்சிருச்சு அவன் நினைச்சுக்கிட்டான். தென்கட்சி கோ சாமிநாதன் நடத்திய நிகழ்ச்சி தன்னை பாதித்து என்று கருதி தட்டாப்டான்னு கதவுலாம் உடச்சு உள்ள வரும். ஏன்னா பெரிய பணக்காரன் திருச்சியில. நீதானே டைரக்டர், இன்னும் அவனுக்கு திமிரா? யார் நினைச்சேன், நான் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? எனக்கு உட்காருங்க. ஐயோ நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமான்னு. இப்ப பெரிய ஆளுனா 2 சேர்ல உட்காருங்க ஐயா. அது கை வச்சு சேர் 2 சேர்ல உட்கார முடியுங்களா? நினைச்சாங்க இன்னும் உள்ளபடி இருக்குன்னா நகைச்சுவா பேசுறான்னு நினைச்சு இப்ப உங்களுக்கு கோபமே வர இருந்தாலும் இப்படி பேசுறானு. அங்க கோபம் வருகிற பொழுது நகைச்சுவை ஒரு பெரிய வடிகால் இருக்கிறார். மற்றொரு கோபத்தை என்னால் குறைக்க முடியும் என்று சொல்கிறாரு. இப்படி இந்த கோபத்தை ஓஷோ சொல்வார். இந்த சினத்தை சொன்ன இல்லைங்களா, இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. என்ன அழகான குரல் பாருங்க. சினம் வந்தவன் செத்து போனவன் சமங்கிறாருங்க வள்ளுவர். இதை விட காலமா சொல்ல முடியுமா? இந்த சினம் உள்ளவன் யாருடான்டா, செத்து போனவனுக்கு சமம். ஓஷோ ஒரு அழகான கருத்து சொல்லுவார். இந்த சின் எஸ்ஐஎன் சின்னுக்கு விளக்கம் சொல்லுவார். சின்ன நம்ம பாவம்னு சொல்றோம் இல்லை. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாம் காணாம போகிற நிலைதான் சின். நாம் காணாமல் போகிற நிலைதான் சின் என்று சொல்லப்படுவது. நாம இருக்க மாட்டோம் அந்த இடத்துல. நான் என்பது காணாமல் போகிற பொழுதுதான் ஒருவன் பாவம் செய்கிறான். விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். நான் என்கிற விழிப்புணர்வு இருந்தால் அவன் செய்வானா? நான் காணாமல் போகிற நிலைதான் சின் என்று சொல்கிறார். இப்ப காணாமல் போற நிலை எதுங்க? செத்ததுக்கு சமம் அது. அதான் சொல்றார், இறந்தார் இறந்தார் அணையர். அணையர்னு போலவர் போன்றவர். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. ஆக நான் நானாக இருந்தா கோபம் வருங்களா? இப்ப நான் நானாக இருக்கிறவரையும் எனக்கு கோபம் வர முடியாது. நான் மறந்துடுறேன். நான் ஒரு புலி மாதிரியோ நாய் மாதிரியோ பல மாதிரி நினைச்சுக்கிறேன். சில பேர் சொல்லுவான், இந்த பாரு நான் இது நல்லா வெள்ளையும் சட்டையும் கட்டியும் போட்டு அமைதியா இருக்குன்னு நினைக்காது, சன்மா இருக்குமான்னு சொல்லிட்டு நினைக்காது. இறங்கன கேவலமா படுத்துக்கணும். நாயை விட புரண்டி எடுத்துருவோம் பாருங்க. அதனுடைய ஒரிஜினல் கலர் இது, ஒரிஜினல் வண்ணம். அப்ப நான் நானாக இருந்தால் கோபம் வராது. நான் நானாக இல்லாமல் வெறும் விலங்காக உள்ளே தூங்கி கிடக்கிற ஒரு விலங்கை தட்டி எழுப்பி வெளியில் வருகிற பொழுதுதான் நான் கோபப்படுகிறேன். அதனால்தான் சொல்றார், யார் துறந்தவன்? சினத்தை துறந்தான் துறந்தவங்க. இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. யார் துறந்தவன்னா, சினத்தை யார் துறக்கிறான்னு அவன் தான் துறந்தவன். அதனால காவி சட்டை ஜடாமுடியெல்லாம் போட்டோம்னா துறந்தவன் இல்லை. ஆகினாலே இந்த சினம் என்பது சேர்ந்தாருக்குன்னு சொன்னாங்க. 2 பொருள் இருக்கு. யாரிடத்திலே சினம் சேர்ந்து இருக்கிறதோ அவனை கொன்றுவிடும். இந்த சினத்தை உடையவன் அவனோடு யார் யார் சேர்ந்து இருக்கிறார்களோ அவனையும் கொண்டு விடுவது. அது பல கதைகள் பல வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா சினம் என்பது
மிக ஒரு கொடிய ஒன்று. இந்த சினம் காமை அடையாமை வேண்டும் அனைத்துணை என்று ஞாபகத்தில் வைத்து அழகான தலைப்பை தெரிவு செய்து கொடுத்த இந்த திருமுருகன் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி, மிக அற்புதமாக இதில் பங்கெடுத்துக் கொண்ட அத்தனை அன்பர்களையும், குறிப்பாக மலேசியாவிலிருந்து புதிதாக வந்த தன் கருத்தை அழகா சொன்னார் பாருங்க. ஒரு தயிரை வச்சுதான்னு சொல்லிட்டாரு அவர். அடங்கணும். சூடா இருக்கிற வரைக்கும் காபி தான் குடிக்கலாம், வேற எதுவும் பயன்படாது. எப்பொழுது அந்த சூடு என்கிற அந்த சினம் என்கிற சூடு நம்ம உடம்புல இருக்கிற சூடு வந்து சினம், அங்க பால் இருப்பது சூடு, அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற சூடுக்கு சினம், பால் இருப்பது சூடு. இந்த சூடு குறைஞ்சாதான் தயிர் வரும், மோர் வரும், வெண்ணெய் வரும், நெய் வரும், எல்லாம் வரும். ஒரு பொருள் உருவாகணும் என்றால் சினம் தணிய வேண்டும். தனிய தனிய தாங்க பொருள் பரிணமிக்க முடியும். எங்க அழகான கருத்து சொன்னார். அவருக்கு தனிப்பட்ட முறையில மீண்டும் ஒரு முறை அவருக்கு வருக வருக சன்மார்க்க இந்த குடும்பத்திற்குள்ளே என்று சொல்லி எல்லா அன்பர்களுக்கு மீண்டும் பாராட்டை சொல்லி இந்த முடிப்புரை நிறைவு செய்கிறேன். ஐயா குமரவேல் ஐயா, திருமுருகன் ஐயா, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தால் சொல்லலாம். எனக்கு குமரவேல் ஐயா நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். ஐயா, நிறைவுரை கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. மிக அழகாக தொகுத்து அனைத்து கருத்துக்களையும் அழகாக தொகுத்து கொடுத்துருந்தீங்க. இது வந்து தொடர் பயிற்சி நமக்கு வந்து வேணுங்கிறது நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த வகுப்பு நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு, விவாத மேடை பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி இதுல ஆர்வமுடன் கலந்து கொண்டு முன்னதாக இசை தெரிவித்து நிறைய பேர் அவங்களால கலந்துக்க முடியலனாலும் வரி வடிவமாகவும் குரல் வடிவமாகவும் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்க பொழுது நிறைய பேர் கை உயர்த்தி கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருடைய பங்களிப்புனால இந்த விவாத மேடை வந்து மிக செம்மையாக சென்று கொண்டிருக்கிறது. இது 25வது விவாத மேடைங்கிறதையும் ஒரு குறிப்பாக சொல்லிக்கிற ஆசைப்படுறேங்க ஐயா. இந்த நிகழ்வு வந்து 25வது நிகழ்வு நம்மளுடைய விவாத மேடை நிகழ்வு. இது நன்றிங்க. இது எல்லா தங்களுடைய வழிகாட்டுதலாலும் அனைத்து அன்பர்களுடைய பங்களிப்பாலும் இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் மேலும் சிறப்பாக நடந்து விரிவாக மேலும் போக வேண்டும் என்ற ஆவலை பெருமானிடம் சமர்ப்பித்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்து குமாரவேல் நான் பேச வைக்கின்றேன். கொண்டாடிட்டீங்க இன்னைக்கு விவாதம் அடைய. அந்த இந்த டாபிக் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளது. ரொம்ப எளிமையான டாபிக். நம்ம எல்லாரும் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. இந்த இதை கலந்துக்கிட்ட அனைவருக்கும் பல்லாரங்க சார்பாக நன்றியை தெரிவிச்சிருக்கேன். நன்றிங்க. வணக்கம். முடிச்சுக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்கு அருள் தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வந்தன ஐயா. நன்றி ஐயா.